சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஹர ஹர நம பார்வதி பதையே. हर हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख सौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानि महन् परम बाहुवदान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயஜ்ஞத்தில் ஆடம்பர பக்தி வேண்டாம், அன்பான பக்தி தான் வேணும்ன்ட்டு அப்படியே பார்த்துட்டு வரோம். அது செகண்ட் பார்ட்டாக நம்ம என்னன்னா, நமக்கு எது பலம் எது பலவீனம் அப்படின்னு பார்க்கணும். எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வது பலம். உடல் பலம் இல்லை, அதுதான் மனசுக்கு பலம். அதுலேயும் சாந்தமாக சமாளிக்கிறது தான் இந்த கோபதாபங்கள் எரிச்சல் எல்லாத்தையுமே சாந்தமாக பொறுத்து கொண்டு போகிறது பெரிய பலம். அது அந்த பலம் பகவத் பக்தியினால் தான் கிடைக்கும். இல்லைன்னா மாயாம் ஏதாம் தரந்திதேன்னு பகவான் சொல்லுவானா, இந்த மாயை கடக்க முடியும். எதனால் அப்படின்னா, என்னை சரணம் ஏகம் சரணம் பிரச்சனை. என்னை யார் சரணம் அடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயை, இந்த முக்குணமயமான மாயை சுலபமாக கடந்து விடுகிறார்கள் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாங்க கீதையில். அது மட்டும் இல்லை, அப்போ இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, நாம் உண்மையான பக்தியை நெருங்க 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 நமக்குள்ள இந்த நற்குணங்கள் வெளிப்படுகிறது. பொறுமை, சாந்தி, அன்பு, கருணை, எல்லாருக்கும் நலனை விரும்புகிறது எல்லாமே. அதே மாதிரி ஆசைகளை குறைப்பது, ஆசையற்ற தன்மை, அது ஒரு பெரிய பலம். இன்றைக்கி பெரிய பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிற மகாத்மாக்களுக்கே சில ஆசைகளில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களாலே ஆசைகளை விட முடியல. ஏதோ ஒரு காரணம். அது ஆன்மீக விஷயமான ஆசை இருக்குது, ஆனால் ஆன்மீக விஷயமான பெருசாக ஆசை இருக்குது. அந்த ஆசைகளை அவ்வளோ லேஸில் விட்டுற முடியாதுன்றது பகவானே சொல்கிறோம் கீதையில். அவ்வளோ லேஸில் ஆசைகளை விட முடியாது. ஆனால் அந்த ஆசைகளை என்னுடைய பக்தி இருந்தால் அதெல்லாம் சுலபமாக விட்டுட முடியும் அப்படின்றதும் பகவான் கீதையில் சொல்கிறான், பாகவத்திலையும் சொல்கிறான் பகவான். ஏன்னா என்னிடத்தில் உள்ள ஆசை தான் மற்ற ஆசைகளை விட வைக்கும். என்னிடத்துலையும் ஆசை வைத்து கொண்டு மற்ற பணம், பெண், பொண்ணு இவைகளில் ஆசை வச்சுட்டு இருக்க முடியாது. ரெண்டுத்துலேயும் ஆசை வச்சுன்னு ஒரு மனுஷன் இருக்க முடியாது. என்னிடத்தில் உள்ள ஆசையானது மற்ற ஆசைகளை விட வைக்கும். அதுதான் நாரதருக்கும் சொல்கிறார். என்னுடைய தரிசனம் உனக்கு ஒரு தடவை காண்பிச்சது எதுக்காகனா, என்னை மேலும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால். ஏற்கனவே ஹிருதயத்தில் ஆசை இருந்தால் அல்லது இனிமேல் ஆசை வராமல் இருப்பதற்கு அது காரணமாக அமையும். இருதயத்தில் இருக்கிற ஆசையை விட்டு விடுவாய். அதுக்காக தான் ஒரு தடவை என்னுடைய தரிசனத்தை ஒன்று கொடுத்தது. உயர்ந்த சௌக்கியம் ஒன்று கொடுத்துட்டா தாழ்ந்த சௌக்கியங்கள்னால்
தன்னாலே விட்டு போகிற மாதிரி. இதுதான் பலம். இந்த பலத்தை எதனால் பெற முடியும்? மனசு பரிசுத்தமானால் இந்த பலத்தை, பொறுமை, சாந்தி, ஆசையற்ற தன்மை, வைராகி, இதெல்லாம் மனசு பரிசுத்தமான நிலையில் உண்டாகக்கூடிய ஒரு பலம். அந்த மனசு எதனால் பரிசுத்தமாகும் அப்படின்னா, தபஸ்னால தான் பரிசுத்தமாகும். தபஸ் இல்லாமல் பரிசுத்தமாகாது. அந்த தபஸ் சில பேர் ஞானத்தையே தபஸாக செய்கிறார்கள். சில பேர் தியானத்தையே தபஸாக செய்கிறார்கள். சில பேர் பாராயணங்கள், கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட தபஸு நாம சங்கீர்த்தனம். அதுதான் அதை மீட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நாம சங்கீர்த்தனம் தான் ரொம்ப சீக்கிரமாக மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. ஆனால் வேறு எதுவும் கிடையாதுன்னா இருக்குது. ஆனால் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னன்னு, பாகவதம், ராமாயணம், மூலப்பாராயணம் பண்ணால் மனசு பரிசுத்தமாகும். அதுவே ஒரு பெரிய தபஸ். தபஸ்னால்தான் மனசு பரிசுத்தமாகும். இப்போ ஞான விசாரம் பண்ணுறாங்கன்னா மனசு சீக்கிரம் பரிசுத்தமாகும். அது ஞான விசாரத்தையே தபஸாக கொண்டவர்களுக்கு பரிசுத்தமாகும். எல்லாத்த விட யார் பெரிய பணக்காரன்னா, ஆசையற்ற மனமுடையவன் தான் பெரிய பணக்காரனே. இங்கெல்லாம் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. இதுக்காக தான், நான் ஆன்மீகத்துக்காக தான் பணத்தை ஆசைப்பட்டேன், நான் எனக்காக கிடையாது, மக்களுக்காக தான், நான் அதுக்காக தான், இதுக்காக தான், அப்படி தான். அவங்களாம் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் வந்து தங்கத்துக்கு வசதிகள் ஏற்படுத்தணும், அதுக்காக தான் பணத்துக்கு ஆசைப்பட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு 1000 காரணங்கள் சொல்லலாம். அதில் நமக்கு சுயநலமும் இருக்குது. ஆனால் பகவத் பக்தியில், பிரேமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு எப்போ நினைக்கிறியோ அப்போல்லாம் நீ பரிசுத்தமாகவே இருக்கிற. வாஷ் அவுட் பண்ணு, சின்ன ஆசை கூட உள்ள விடாத. ஈவன் பகவானோடு ஐக்கியமாயிடணும் அப்படின்ற ஆசை கூட, அதை மோட்ச ஆசை, அதான் ஆசை அறிவின் ஆசை, ஈசனோடு ஆயினும், ஈசனோடு நான் ஐக்கியமாக போகிறேன் அப்படின்ற ஒரு முக்தி ஆசை கூட வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, மகான்கள் சொல்லியிருக்காங்க. ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமேன் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. பகவானுடைய சேவைன்றதுனா அந்தரங்க சேவை தான் முக்கியம், வெளிப்புறமான சேவைகளை காட்டிலும். மனசால் பண்ணுற பூஜை, இதெல்லாம் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ யூடியூப்லாம் அவ்வளோ இல்லை. அப்போவே உபன்யாசம் வெளியில் பண்ணியிருக்கோம். அப்போவே நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய. அந்தரங்க பூஜைக்கு தான் பகவான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான், முக்கியத்துவம் கொடுப்பான். மனசால் பகவானுக்கு பண்ணக்கூடிய பூஜை, அதுதான் நேற்று ஒரு பாட்டில் போட்டோம். அந்த மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் திருநின்றவூரில், அதுக்கு தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் முதல் போகிறார் பகவான். அதுக்கு பிறகு தான் வெளிப்புறமாக ராஜா கட்டின கோயிலுக்கு பின்னாடி போகிறார். அவன் மனசை பரிசுத்தமாகிறது தான் முக்கியமே தவிர, மற்றதெல்லாம் வெளிப்புறமான சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் வேண்டாம். அந்த வெளிப்புறமான சடங்கு சம்பிரதாயம் எதுக்காக வைத்தாங்கன்னா மனசை பரிசுத்தமாகிறதுக்காக தான், அந்த மனோச்சயத்துக்காக தான். அப்போ அந்தரங்கத்தில் பகவான் வைக்காமல் வெளியில் வச்சு என்ன பிரயோஜனம்? கபில வாசுதேவரே சொல்கிறார் இல்லையா, எதுக்காக விக்கிரக ஆராதனைகள்லாம் எதுக்காகன்னா அந்தரங்கத்தில் கிருஷ்ணன் வரத்துக்காக தான். அந்த அந்தரங்கத்தில் கிருஷ்ணன் வர ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் அதுவே அவனுக்கு கடைசி பிறவி. அதான் தெய்வாதுபேதம், அது தெய்வ வசாத பேதம், ஸோ மதிரா மதாந்தகா அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிராரத்த கர்மா இருக்க வரைக்கும் அந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கும். எப்போ அவனுக்கு தியானம் சித்திச்சதோ, இனிமேல்ட்டு அவனுக்கு இருதயத்தில் இறைவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ, அதுக்கு பிறகு அதுவே அவனுக்கு கடைசி பிறவி ஆகிடும்.
அவன் நடக்கிறது செயல்படுறது எதுவுமே ஒரு மதுபானம் சாப்பிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறான்னா அவனுக்கு உடம்புல துணி இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல இல்லையா, அது மாதிரி இருப்பாங்களாம். இந்த தேகாபிமானம் அற்றவர்களாக உலகத்தில் பிராரத்த கர்மா இருக்க வரைக்கும் சஞ்சரிச்சுட்டு இருப்பாங்க. சதாசிவ பிரம்மேந்திரால் போல் அவர்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுவே அவங்களுக்கு கடைசி பிறவி ஆகிடும். அதுவே அவங்களுக்கு கடைசி பிறவியாக மாறிவிடும். அதுக்கு என்ன சாதனை அப்படின்னா, பெஸ்ட்டு பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம் பண்ணலாம். அது தபஸாக நாம் எடுத்துக்கொண்டு பாராயணம் பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். அந்த பாராயணத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. சில பேர் கடினமான பதங்கள்லாம் கடினமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாலாம் படிக்க முடியாது. எப்போ பிரித்து நிதானமாக படித்தாலே போதும் அப்படி பார்த்தா பிரித்து நிதானமாக படிக்கிறவங்களுக்கு சிரமம் இருக்காது, சுகமாக படிப்பான். தப்பானா கூட பரவாயில்ல, தப்பு திருத்திக்கலாம். ஆனால் திருத்திக்கணுன்ற மனப்பானம் வேணும். தப்போட படிக்கலான்றதுக்காக தப்பாகவே படிக்கணும்னு அர்த்தம் இல்லை. திருத்தி படிச்சுன்னா பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தாவே அதுவே தபஸ், அது மனசை பரிசுத்தமாக்கிடும். அதில் உள்ள கோவிந்த கிருஷ்ண நாமங்களே பரிசுத்தமாக்கிடும். ஆனால் நம்ம ஸ்ரத்தையாக பாராயணம் பண்ண ஆரம்பிச்சோம். ப்ராக்டிக்கல் இதெல்லாம் நான் தியரிட்டிக்கல் சொல்ல. இப்போ விசாரம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் புஸ்தகம் படிச்சேன் அப்படி இல்லை. இப்போ நான் இந்த நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கிறதுக்கு நான் இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னா தியரிட்டிக்கல். அது நம்ம நியமங்கள் கடைப்பிடிக்கும்போது அது ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ மூலப்பாராயணம் எது தியரிட்டிக்கலாக நான் படிக்கிறேன் இல்லையா, படித்து தெரிஞ்சுக்க போகிறேன் இல்லை. மூலப்பாராயணன்றது ப்ராக்டிக்கல். மூலப்பாராயணம் அனுஷ்டானம், அதாவது தபஸ். அது அந்த மூலப்பாராயணத்தை பற்றி அதுக்கு அர்த்தம் சொல்லி அதை கேட்குற பற்றி அது தியரிட்டிக்கல். ஆனால் டைரெக்டாக பாராயணம் பண்ணுற பற்றியா அது ப்ராக்டிக்கல். அதுதான் நம்ம செய்யணுமே. புரியுதோ புரியலையோ நீ பாட்டு பாராயணம் பண்ணால் பகவானுக்கு அது தபஸ். அது பகவானத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். அதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் துணை பெருமைகளை பற்றி பேசுறதுனால தியரிட்டிக்கல். டைரெக்டாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது என்னென்னா ப்ராக்டிக்கல். ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியே சொல்கிறேன், இதுதான் விஷயம். இப்போ கிருஷ்ண கதைகளில் ரமிக்கிறேன்னு சொன்னால் அது ப்ராக்டிக்கல். அந்த கிருஷ்ணனை பற்றி உபதேசங்களை பெறுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது தியரிட்டிக்கல். அந்த உபதேசங்களை நாம் கற்றுக்கொண்டு அதை அனுஷ்டிக்கணும் இல்லையா. அனுஷ்டிக்கும் போது தான் ப்ராக்டிக்கலாக வரும். அதனால் நாம் என்ன பண்ணணும்னா மனசை சீக்கிரமாக பரிசுத்தப்படுத்த ஒன்று கதாசிரவணம், பகவானுடைய கதைகளை கேட்குறது சீக்கிரம் மனசை பரிசுத்தப்படுத்தும். சிரவணமே ப்ராக்டிக்கல் தான். நல்ல விஷயங்களை கேட்குறது அது அனுஷ்டானத்துக்காக இல்லாமல் அனுபவத்துக்காக கேட்குறது. கிருஷ்ண லீலைகளை கேட்குறதுன்றது அனுபவம். அது ப்ராக்டிக்கலாக நமக்கு அனுபவத்தை கொடுக்கும். இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா. அப்போது நாம் இப்படி சிரவணமோ இது கதாசிரவணமோ நாம சங்கீர்த்தனமோ இல்லை பாராயணமோ மனசை பரிசுத்தப்படுத்த முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய 2 நியமங்கள் பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சரியம், மனசால் வாக்கால் காயத்தினால பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். இந்த 2 மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டான்னா அவனுக்கு பலம், மேலே 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 பக்தி அவனுக்கு விருத்தி ஆகிட்டே இருக்கும். பாராயணம் பண்ணோமா நமக்கு என்ன புரியுதோ அதில் அனுபவம் ஏற்படணும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு பகவான் என்ன புரிய வைக்கிறானோ அதில் அனுபவிக்க தெரிஞ்சுக்கணும். கிடைச்சதில் திருப்தி அடையணும், பேராசைப்படக்கூடாது. அதாவது எல்லாம் தெரிஞ்சுக்கினாலும் தப்பான எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கணுன்னு அறிவு அதிகமாக்கணுமோ அவ்வளோக்கு அறிவு வளருதோ அவ்வளோக்கு பகவானை விட்டு தூரம் போகிறோன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும்.
யார் தெரிஞ்சதில் கிடைச்சதில் சந்தோஷம் அடைகிறார்களோ அவர்கள் தான் அனுபவஸ்தர்கள். அவர்கள் தான் வாழ்க்கையை சுவைக்க முடியும், அனுபவிக்க முடியும். எவ்வளோ அறிவை வளர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். அது தெரியணும், இது தெரியணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது நான் சொல்லியிருக்காங்க, அதை நான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்போ உனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் என்றைக்கு நிலையாக நிற்க போகிறேன்? பறந்துனே இருந்தால் என்றைக்கு ஒரு விஷயத்தில் ஸ்திரமாக நிற்க போகிறேன்? எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, எனக்கு ராமான்னு சொல்ல தெரியும், அதுதான் பெஸ்ட்டு. ஆமாம். இல்லை எனக்கு பாகவதம் படிக்க தெரியாது, ராமாயணம் படிக்க தெரியாது, அதெல்லாம் படிக்க தெரியாது, எனக்கு அந்த விஷயம் தெரியாது, இந்த கதை தெரியாது, வராஹோதர் கதை, நரசிம்மம், இந்த கதைலாம் தெரியாது, இந்த உபதேசம்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ பகவத்கீதை உபதேசம்லாம் ஃபுல்லாக படிக்கணுமே, 740 ஸ்லோகம் அதை படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வேண்டாம். இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எவ்வளோ குறைச்சலாக தெரிஞ்சுக்கிறியோ அப்போது உனக்கு பொறுப்புகளும் குறைச்சலாக இருக்கும். இல்லை நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சாஸ்திரங்கள்லாம் சில பேர் அதை மகான்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டது. ஒரு விஷயம் தெரிஞ்சிக்காமல் இருந்தால் அவனுக்கு பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைப்பிடிக்காமல் போனால் தோஷம் உண்டாகும். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ கடைப்பிடிக்கலன்னு சொன்னால் அதனால் தோஷம் உண்டாகும். ஏன்னா நீ தெரியாமல் நீ கடைப்பிடிக்கலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சு நீ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவன் நீ கடைப்பிடிக்காமல் இருக்கிறியே, அப்போ உனக்கு தான் தண்டனை அதிகம். அதனால தான் தர்மபுத்திரர் சத்திரியனுக்கும் வைசியன் சூத்திரனுக்கெல்லாம் கம்மியாக தண்டனை கொடுத்து பிராமணனுக்கு அதிகமான தண்டனை கொடுக்குறாரு. தவறுகள்லாம் ஒரே தவறு தான் பண்ணியிருக்கான், ஆனால் பிராமணனுக்கு மட்டும் ஏன் தண்டனை அதிகம் அப்படின்னா, அவன் விஷயம் தெரிஞ்சு தப்பு பண்ணுறான்னா அவனுக்கு தான் தண்டனை அதிகம். அவன் குருஸ்தானத்தில் இருக்கிறவன். சத்திரியன் வைசியன் சூத்திரனுக்கெல்லாம் தண்டனை கம்மியாக கொடுக்குறாரு. யார்? யுதிஷ்டிரர். மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை. அப்போ நிறைய தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ப்ராப்ளம். ஆனால் நிறைய படிக்கிறதோ நிறைய இது பண்ணுறதோ நம்மளுக்கு புத்தி குழப்பத்தை உண்டாக்கிடும். அது மட்டும் இல்லாமல் அது தோஷம் வர்றது இருக்கட்டும், சரி ப்ராப்ளம்ஸ் சரி ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடிக்காமல் இருக்கிறது தோஷன்றது இருக்கட்டும். அது அப்படி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதுனால என்னென்னா நிறைய லாஸ் பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அதனால் ரொம்ப பரபரந்து அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், அவர்களுக்கு போகணும், அவர் நல்லா சொல்கிறார், பாகவதம், இவர் நல்ல ராமாயணம் சொல்கிறார், இவர் நல்ல வேதாந்த உபநிஷதங்கள் சொல்கிறாங்க, இவங்க நல்ல பாசுரங்களை சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அது இது நெக்கச்சக்கமாக லொட்டுலசுக்குன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நிறைய நான் படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம்ன்ட்டு நிறைய போயிட்டு இருந்தோம்னா நமக்கே நாம் நிம்மதியற்றவர்களாக காணப்படுவோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து தன்னை. யார்? ஓவியெல்லாம் அறிவொன்றும் இல்லாத அந்த கோபர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணனை ஒருத்தரை தான் பிடிச்சிக்கணும். அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, கிருஷ்ண பக்தி பண்ண தான் தெரியும், அது போதுமே. அவர்களுக்கு சர்வக்ஷேமங்களுக்கும் அந்த கிருஷ்ண பக்தி ஒன்றே உயர்த்தி விட்டது. அவர்கள் எல்லா பக்தர்களுடைய உயர்ந்த பக்தர்களாக திகழ்ந்தார்கள். ஏன்னா எதுவும் தெரியாது, நாங்கள் யாகம் பண்ண தெரியாது, யோகம் பண்ண தெரியாது, தியானம் பண்ண தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, கிருஷ்ணன் மட்டும்தான் தெரியும். கிருஷ்ணனோடு விளையாடுவோம், கிருஷ்ணனோடு கிருஷ்ணனோடு கண்ணாமூச்சி விளையாடுவோம், குதிரை தாண்டு விளையாடுவோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும், அது போதுமே. அவர்களுக்கு சர்வ ஸ்ரேயஸுகளுக்கும் அது போதுமானது. அது மாதிரி ஒரே விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, பாகவதம் தெரியாது, ராமாயணம் தெரியாது, இப்போ நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் ஒரு விஷயத்தில் ஸ்திரமாக இருக்க முடியல, ஒரு பக்தியில் நிலையாக நிற்க முடியல. ஏன்னா அதெல்லாம் தெரியல உனக்கு, அதில் ருச்சி இழுக்குது. சரி, அப்போ இதுவும் தெரியுமே நமக்கு, ஆமாம், அது கொஞ்சம் படிக்கலாம். அப்போ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் எதுலேயுமே ஸ்திரமாக ஒன்றத்தில் உறுதியாக நிற்க முடியல, மனசு அலைப்பாயது.
ஒன்றத்தில் உறுதியாக நின்றுட்டா என்ன ஆகணும்னா மனசு க்ளீனாக ஆரம்பிக்கும். மனசு பரிசுத்தமாக உனக்குள்ள அன்பு கருணைன்றது அது ஆத்மானுடைய சுபாவங்களாகிய தெய்வீக குணங்கள், தெய்வீம் பிரகிருதியும் ஆசிரிதா, அந்த தெய்வ பிரகிருதி உனக்குள்ளே உண்டாக ஆரம்பிச்சிடும். இந்த பௌதிக பிரகிருதி வெளியே போயிடும். மனசு பரிசுத்தமாகிடும். பரிசுத்தமாக ஆத்ம குணங்கள் வெளிப்படும். ஆத்ம குணங்கள் ஆகிய சாந்தம், பொறுமை, கருணை, அன்பு, எல்லாரிடத்துலையும் கனிவாக நடந்துக்கிறது, அது மாதிரி எல்லா தன்மைகளும் தன்னாலே வெளிப்படும். தியாக மனப்பான்மை, பிறருக்கு ஈவுதல், பிறருக்கு கொடுக்கறது, தான தர்மங்கள், இந்த புத்திலாம் தன்னாலே உண்டாகும். இதெல்லாம் ஆத்ம குணங்கள். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே கிருஷ்ண பிரேமையானது அதிகரிக்க செய்யும். அப்போ உனக்கு பாகவதம் படித்தா ருசியாக இருக்கும், ராமாயணம் படித்தா அப்படியே தேன் மாதிரி இனிக்கும். அது மாதிரி பக்தி விஷயமாகவே உனக்கு ருச்சி உண்டாகும், உயர்ந்த விஷயங்கள். இதுதான் மனசு பரிசுத்தமானதுக்கு அடையாளம். கிருஷ்ண பிரேமம் அதிகரிக்கும். இதெல்லாம் பியூரிட்டியாக இருக்கும்பொழுது உண்டாகக்கூடிய தூய குணங்கள். இதெல்லாம் பக்தி நமக்குள்ளே பிச்சுட்டு வரும். அந்தளவுக்கு ஒரு சாதனையில் ஸ்திரமாக இருந்தால் தான் இது சாத்தியம். அது பாராயணமோ இல்லை நாம சங்கீர்த்தனமோ இல்லை நாம ஜபமோ ஏதாவது ஒரு சாதனையில் ஸ்திரமாக இருந்துட்டாவே நமக்கு சக்ஸஸ் உண்டாகும். அனுஷ்டானத்தில் சாதனை பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்றதுலையே தியரிட்டிக்கல்லையே நீ ரொம்ப நாள் காலத்தை வியர்த்தமாகிட்டேன்னு சொன்னால், அப்போ ப்ராக்டிக்கலாக எது நீ கடைப்பிடிக்க போகிற, எப்போ நீ வர போகிற? அப்போ மனசு பரிசுத்தமாக ஒன்றை கடைப்பிடிச்சாதான் மனசு பரிசுத்தமாகும். அவ்வளோ பக்குவமடையுதோ, மனசு பக்குவமடையுதோ, பரிசுத்தமாகுதோ, அந்த அளவுக்கு பகவான் கிட்ட சீக்கிரமாக நிறையிடும். அப்போ அதுக்கு எதுக்கும் மயங்கக்கூடாது. இந்த வைராக்கியம், ஆசையற்ற தன்மை நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். தூய ஞானம் அதெல்லாம் தன்னாலே நமக்குள்ளே பிரகாசிக்கும். பக்தியை பற்றி கொண்டால் நான் பகவானுடைய தொண்டன், பகவானுடைய சேவகன், நான் பகவானுடைய அம்சம். எனக்கு இந்த பிரகிருதியிலையோ இந்த தேகத்திலையோ தேக சம்பந்தமான உறவுகளுக்குள்ள எனக்கு அதுக்கு எந்த விதமும் சம்பந்தமும் கிடையாது. நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்ற நிலை தன்னாலே வந்துடும். அது அனுபவத்தில் வரும். அதுவும் மனசு பரிசுத்தமான அதுக்கு சாதனைகள் அனுஷ்டானத்தை எல்லாத்தையும் திறந்துட்டு சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் வச்சா, பகவான் ஒருத்தனே அந்த ஒரே ஒரு சாதனை மட்டும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தால் போதும். கோபிகள்லாம் தவம் பண்ணல, யாகம் பண்ணல, வேத அத்தியனம் பண்ணல, உபநிஷத்துக்கு பாராயணம் பண்ணல, எதுவுமே பண்ணலையே. ஆனால் அவர்களுக்கு எப்படி திருட பக்தி கிருஷ்ண இடத்துல உண்டாச்சு? எவ்வளோக்கு எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷன். ஏக பக்தி விசிஷ்யது, அந்த ஒரே ஒரு பக்தி. பகவன் நாமா சொல்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும். ராமான்னு சொல்ல தெரியும். அது கூட ராமர் கூட நான் பார்த்ததில்லை, யாரும் தெரியாது. என் குருநாதர் உபதேசம் பண்ணார் ராமான்னு சொல்லி, ஆனால் ராமான்னு சொல்லின்னு இருக்கேன். அது தெரிஞ்சால் போதும். அதுக்கு மேலே நீ தெரிஞ்சிக்க போனால் தான் ஆபத்து. அந்த ராமநாமத்துக்கு ஆபத்து. நீ சொல்கிற ராமநாமத்துக்கு ஹானி உண்டாயிடும். நீ எப்போ இதை விட வசதியாக இன்னொன்று இருக்குது, பாகவதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, எல்லாம் வசதி தான். உனக்கு உன் குருநாதர் உனக்கு என்ன உபதேசம் பண்ணார்? ராமான்னு சொன்னார். வேறு ஏதாவது சொன்னாரா? இல்லை, இதை மட்டும் இரவும் பகலும் சொல்லுன்னு சொன்னார். அதை செய். இல்லை அதெல்லாம் நல்லா இருக்காமே, அதெல்லாம் சூப்பராக இருக்குமாமே, அதெல்லாம் அந்த ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் அதெல்லாம் நல்லா இருக்காமே, அந்த ஹோமங்கள் இந்த யாகங்கள் அதெல்லாம் நிறைய பலம் கொடுக்குமாமே, அந்த இதெல்லாம் படித்தா வேண்டாம், சொன்னதை செய். இது ஒன்று பிடிச்சிக்கோ, இதுவே உனக்கு எல்லாமே கொடுத்துரும். இந்த ராமநாமம் ஒன்றே உனக்கு எல்லாம் கொடுத்துருன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்றோம். இல்லை அதையும் போய் பார்க்கலாமே, அதையும் கொஞ்சம் போய் எட்டி பார்க்கலாமே, இது நான் சொல்லியிருக்கேன், அதை நான் சொல்லியிருக்கேன், அங்கே பண்ணலாம், இதை பண்ணலாம். வேணாம்ப்பா சொன்னால் கேளு. இல்லை இந்த சான்ஸ்கிரிட் நாலேஜ் தான் எனக்கு வரணும், இந்த சான்ஸ்கிரிட் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு நான் பாகவதம் படிப்பேன், நான் எல்லாமே உபநிஷத்தெல்லாம் படிக்க போகிறேன், நிறைய சாஸ்திரங்களை படிக்க போகிறேன். அப்போ கஷ்டப்படு. எப்போ நீ எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அலையிறியோ அது கடைசி வரைக்கும் அலைச்சலே தான் கொடுக்கும். ஸ்திரம் புத்தி இல்லாமல் போயிடும். எதையா சாதனானுஷ்டானத்தில் நீ அப்புறம் வசதிகளை பெருக்கணும் பார்ப்பேன், நிறைய கூட்டத்தை சேர்க்கணும் பார்ப்பேன், அப்போ புகழை சம்பாதிக்கணும் பார்ப்பேன், அப்போ சிஷ்யர்களுடைய பணத்தை எதிர்பார்க்க பார்ப்பேன், அப்போ இன்னொரு டொனேஷன் நிறைய கலெக்ஷன், இப்படி போயினே இருக்கும். பாட்டுக்கு போயினே இருக்கும். அப்படி ஒன்று அதுக்கு எல்லையே கிடையாது.
நான் நிறைய நல்ல இதெல்லாம் எனக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க? இப்போ எனக்குன்னு தனியாக கேட்டால் பணம் கொடுப்பாங்களா மக்கள்? நான் 4 பேர் நல்லது செய்கிறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பணம் கொடுப்பாங்க. அப்படி அந்த இது என்ன ஆகுதுன்னா, இந்த பக்தி வந்து பணமாக கன்வெர்ட் ஆக போயிடும். அது வந்து விளம்பரங்கள் ஆகிடும். ஆடம்பர பக்தி, அதில் பகவான் சந்தோஷம் அடைய மாட்டான். ஏன்னா நீ நிறைய தெரிஞ்சுக்கணும், அதை பண்ணணும், இது பண்ணணும்னு போனல, அது அப்படியே சிதறடிச்சிடும். உன்னுடைய ஏகாந்த பக்தி கெடுத்துரும், அந்தரங்க பக்தி கெடுத்துடும், விளம்பரங்கள் ஆகிடும். புகழ் அடையணும்னு தோணும், 4 பேர் நம்மளை மெச்சிக்கணும், நான் என் பக்தி பாராட்டணும் அப்படின்னு உலக புகழ்ச்சிக்காக, உலக 4 பேர் மெச்சிக்க தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்காக 4 பேர் வந்து தன்னை தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடணுன்றதுக்காக நீ எல்லாம் பண்ணுவேன். எனக்கு எதுவும் இல்லைங்க, நான் ஒரு அடியாருக்கும் அடியாருங்க. நான் எல்லாம் பகவானை பார்த்து பாண்டருங்க, எல்லாம் பகவான் நாராயணன் பண்ணுறான், எல்லாம் பகவான் பண்ணுறான், பெருமாள் பண்ணுறார், நான் எதுவும் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு தன்னை தாழ்த்திக்குது. என்னன்னா அப்படி தான் அப்படி நான் சொன்னால் தான் என்னை புகழ்வாங்க. அப்போ பக்தி வேஷமாக போயிடும். வேண்டாம், நிறைய தெரிஞ்சுக்க ஓடாத, அங்கே இங்கேன்னு அலையாத, எல்லாருடைய பக்தியும் பாரு, ஆஞ்சநேயர் மாதிரி எல்லாத்தையும் பாரு இலங்கையில் போய். ஆனால் எதுலேயுமே போய் தன்னை அடிக்ட் ஆகிடாது. ஏகாந்த பக்திக்கு தான் மரியாதையே அதிகம். பகவான் பார்க்கணும் உன்னுடைய பக்தியை, பகவான் மெச்சணும். அதை போய் நான் 4 பேர்கள் சொல்லிட்டு இருந்தேன்னா, பக்தியாக நான் ஏகாந்த பக்தி பண்ணேன், பகவான் எனக்கு அப்படி காட்சி கொடுத்தான், எப்படி காட்சி கொடுத்தான், எனக்கு அந்த மகாத்மா சொன்னார் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு, இந்த பவர்லாம் எனக்கு கிடைக்குன்னு. அதே மாதிரி நடக்கிறத பார்க்குறேன் நான். இது மாதிரிலாம் இவங்களாம் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ செழிப்பு, இவ்வளோ கூட்டங்கள் எனக்கு வருது, இப்போ நான் கண்கதில் பார்க்குறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் வெளிப்புறமாக சொல்லுவாங்க. ஏன்னா 4 பேர் மெச்சனதுக்காக தான். இதெல்லாம் வேண்டாம். இந்த தயவுசெய்து இந்த விளம்பரம், ஆடம்பரம், தன்னை புகழணும், தான் புகழ்ச்சிக்குரியவனாக இருக்கணும், எல்லாம் தூக்கி ஓரங்கட்டு, எல்லாத்தையும் எல்லாம் குப்பை. இந்த புகழ்ச்சி அஷ்டமா சித்திகளே குப்பை. ஏன் மோட்சத்து கூட சாலுக்கியம், சாரூபியம், சாமிபியம், சாயுஜ்யம் கூட சதுர்விதமான மோட்சத்தை கூட பக்தர்கள் விரும்ப மாட்டாங்க. அவர்கள் ஏகாந்த தன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். அவர்கள் பாட்டுக்கு சாதன அனுஷ்டானத்தில் ப்ராக்டிக்கலாக ஈடுபட்டு இருப்பாங்க. இதுதான் நம்ம ஜென்மாவை கரையேற்றும். 4 பேருக்கோட சத்சங்கம் எதுக்காகனா நம்ம பக்தி விருத்தி ஆகிறதுக்காக. பக்தி விருத்தியான பிறகு ஏகாந்தத்துலேயும் இப்போ உன்னால் பக்தி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு சத்சங்கத்தை விட்டுடணும். அதுக்கு பிறகு நான் வந்து உன்னுடைய அந்தரங்க பக்திக்கு நீ தயாராகிட்ட, இனிமேல் பகவானத்தில் திருட பக்தி உண்டாயிடுச்சு, பகவானத்தில் திருட நம்பிக்கை உனக்கு உண்டாயிருக்கு, இனிமேல் நான் சாதன அனுஷ்டானம் தனியாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு நீங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏகாந்தமாக ப்ராக்டிக்கலாக பகவானிடத்தில் அந்தரங்க பக்தி பண்ணுறது தான் முயற்சி பண்ணணும். இதுதான் பெஸ்ட். பக்தி வராத வரைக்கும் ஐயோ நம்ம போய் சார்ஜ் பண்ணி வரணும்னா சத்சங்கம் வேணும். அப்போ சத்சங்கத்தில் எல்லாத்தையும் கலந்துக்குது எதுக்காகனா பக்தி புஷ்டி அடையிறதுக்காக. பக்தி புஷ்டி அடைந்த பிறகு நம்ம சத்சங்கத்தில் நம்ம வீழ்ச்சி அடைய மாட்டோம், இதில் நம்மளுக்கு ஸ்திரமாக இருக்குது, இதில் திருட நம்பிக்கை இது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏகாந்த பக்தி தான் பெஸ்ட். அப்போ தான் சாதனையில் முன்னேற்றம் அடைய முடியும். உண்மையை சொல்கிறேன், யதார்த்தமாக பேசுகிறேன். இது அவங்கள வச்சு பேசலை, யாரையும் வச்சு பேசலை, உண்மையை சொல்கிறேன். இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான வழி. இதுதான் பாகவதமும் பரிந்துரைத்திருக்கிறது, பகவத்கீதையும் பரிந்துரைத்திருக்கிறது. அப்போ நம்ம ஸ்திரமாக ஆகிட்டோம், எல்லாம் ஓகேன்னு சொன்னால் உடனே பக்தியிலேருந்து ஸ்திரமாக நம்ம ஏகாந்தம் பக்தி பண்ணணும். சரி, மேலும் சத்சங்கத்திலே இருப்போம்னு சொன்னால் அந்த சத்சங்கத்தில் நம்ம தலைமையாக அப்படியே இருக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சத்சங்கத்தில் ரொம்ப நாள், நான் 20 வருஷமாக வரேன் சத்சங்கத்துக்கு, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, எனக்கு இது பண்ண மாட்டாங்க, அப்போ பாலிடிக்ஸ் உண்டாகும். நம்ம எந்த குறிக்கோளோட சத்சங்கத்துக்கு போகணும், பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு. அதை பிடிச்சிக்கிட்டு இல்லை, அதோட வெளியே வந்துடு. அப்புறம் ஏகாந்த பக்தி அந்தரங்கத்தில் மனசால் பகவானுக்கு பக்தி பண்ணணும். 4 பேருக்கு விளம்பரம் தேவையில்லை, டாம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த சத்சங்கத்தில் அப்போனா நான் பகவானத்தில் பட்டுதல் மாறி அந்த சத்சங்கத்தில் பட்டுதல் உண்டாகி அந்த சத்சங்கத்தில் தன்னை எல்லோரும் மதிக்கணும், தன் பேச்சு கேட்கணும் அப்படின்ற, நான் 20 வருஷமாக வரேன், எனக்கு அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும் அப்படின்னு பாலிட்டிக்ஸாக போய்டும் அது. அப்படி நான் ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் பார்க்குறேன், அதுக்காக சொல்ல வரேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா
எதுக்காக போனோமோ அதை மொத்தம் அந்த கிருஷ்ணனை மாத்திரம் எடுத்துக்கோ. கிருஷ்ண ஹிருதயத்தோடு வீட்டுக்கு வா, அவ்வளோதான். அது பிறகு அதை ஸ்திரமாக பிடிச்சிக்கோ. உனக்கு டல்லாகிற மாதிரி இருந்தால், பக்தி டல்லாகிற மாதிரி இருந்தால் சத் சங்கத்துக்கு போ, நல்லா ஆடி பாடி கொண்டாடு. மறுபடியும் அந்த கிருஷ்ண ஸ்திரமான பிறகு மறுபடியும் அந்த கிருஷ்ண பக்தி பண்ணு. அதுக்கு தான் அபியாசம். அந்த பயிற்சி பண்ணு. அப்புறமா ஸ்திரமாக நின்றுட்டேன்னா அது பிறகு எங்கேயும் போகாது. சர்வதர்மான்னு பரித்தேச்சு. இந்த தர்மங்கள்லாம் உன்னை பக்தி கொண்டு வந்து கிருஷ்ண பக்தியில் ஸ்திரமாக இருக்கிறதுக்காக கொண்டு வந்து விரத்துக்கு தான் இந்த சத்சங்கம்லாம். கிருஷ்ண பக்தியில் ஸ்திரமாயிட்ட பிறகு தேவையில்லை. மாடி ஏறிட்டவனுக்கு ஏணி தேவையில்லை, படி தேவையில்லை. படி எது வரைக்கும்னா, நான் படியிலே இருப்பேன்னு சொன்னால் எப்போ தான் நீ மாடியில் வர்றது? சத்சங்கத்தில் இருந்தால் சரி, ஓகே. உன் கிருஷ்ண பக்தியை நீ எப்போ விருத்தி பண்ணிக்க போகிற? உன் அந்தரங்க பக்தி என்றைக்கு அந்த சாதனையில் முன்னேற்றம் அடைய போகிற? எப்போ நீ கிருஷ்ணனை ஹிருதயத்தில் பார்க்க போகிற? என்றைக்கு நீ சாட்சாத்காரம் பண்ண போகிற? அதுக்கு என்ன வழி பண்ணியிருக்க? யாருடைய பக்தியிலையும் நீ சந்தோஷம் அடையிறது இருக்கட்டும், உன் பக்தியில் நீ என்றைக்கு சந்தோஷம் அடைய போகிற? எப்போ நீ ப்ராக்டிக்கலாக பகவானை தரிசனம் பண்ண போகிற? அதுக்கு என்ன நீ சம்பாதிச்சுக்கிட்ட? 4 பேர் மக்கள் மதிப்பை சம்பாதிச்சு அது வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் ஒன்றும் யூஸ்லெஸ். அதெல்லாம் 10 பேருக்கு டாம் போகிறனாவே முடிஞ்சு போச்சு உங்கள் பக்தி. அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அஷ்டமா சித்திகள் கூட கிடைக்காது. 4 பேர் தன் புகழத்தில் ஒரு சுகம் கண்டுட்டுன்னு சொன்னால், உனக்கு மாலை மரியாதை போர்வை எல்லாம் கிடைக்குதுன்னு அதில் ஒரு சுகம் கண்டுட்டு அப்படி இருந்தால் தான் சிஷ்யர்களுடைய உதவியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால், உன்னால் அவ்வளோதான் சொகுசு வாழ்க்கையை நீ அனுபவிக்க ஆரம்பிச்சிட்ட. இனிமேல்ட்டு அந்தரங்க பக்தி உன்னால் பண்ண முடியாது. எளிமையான பக்திக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டேன். எப்போ பேரும் புகழுக்கு ஆசைப்பட்டியோ, எப்போ 4 பேர் மெச்சின்னு ஆசைப்பட்டியோ, அப்போவே நீ அந்தரங்க பக்தி போயிடுச்சு. 4 பேர் என்னை கௌரவிக்கணும், நான் 20 வருஷமாக இந்த சத் சங்கத்தில் வரேன், எனக்கு இந்த பாலிட்டிக்ஸ் எனக்கு இப்படி வரணும் அப்படி வரணும், நான் தான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், இது பண்ண முடியாது. ஆனால் வினயம் உள்ளவன் போல் நடிக்கிறது, எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் பகவான் பார்த்துக்கிறான், எல்லாம் பகவான் பார்த்துக்கிறான்னு சொல்லுவேன். ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்னா, அதுக்கு ஒரு சின்ன அவமரியாதை ஏற்பட்டால் கூட மனசு பொறுத்துக்க முடியாது. உடனே கொந்தளிப்பான், சண்டை போடுவான். ஆனால் எல்லாம் பகவான் பார்த்துக்கிறான், எல்லாம் பகவான், நான்லாம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தின்ற மாதிரி வேஷம் போடலாம். ப்ராக்டிக்கல் வராது. அதனால தான் எதுக்குமே ஒரு லிமிட் உண்டு. சத்சங்கம் போகிறோமா நம்ம பக்தி ஸ்திரமாக்கி கொள்வதற்காக. இருதயத்தில் கிருஷ்ணன் வந்துட்டான்னா அதோட இறகட்டிக்கணும். நம்ம பாட்டுக்கு அந்தரங்க பக்தி சாதனையில் முன்னேற்றம் அடைய பார்க்கணும். அவர் நாமத்தை பிடிச்சின்னா அந்த ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு அதை உறுதியாக படுத்திக்கும். ஒன்றை பிடித்துக்கொள், அதை உறுதியாக பற்றி கொண்டு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதபடி, அதெல்லாம் கீதையில் பகவான் சொன்னால் பயாத் உட்வச்சு, யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, நாம் யாரையும் பயமுறுத்தக்கூடாது. யாரையும் நாம் பயமுறுத்தாமல் நாம் பாட்டு நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைய பார்க்கணும். நமக்கே தெரியும் நம்ம மனசு எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குன்னு. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோவப்படுறது இதெல்லாம் எதனாலன்னா துஷ்ட சங்கத்தினால, சங்கத்தினுடைய தோஷத்தினால் ஏற்படக்கூடியது. அப்போ சங்கதோஷ ஹராஹிதே, சத் சங்கத்தினால தான் அந்த சங்கதோஷங்கள்லாம் போகும். அந்த துஷ்ட சங்கத்துடைய தோஷம் போயிட்ட பிறகு அப்போ நீ அந்தரங்க சாதனையில் ஈடுபடும். அந்த பக்தி ஸ்திரமாகிறதுக்காக தான் சத் சங்கமே. சத்சங்கம் கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் சத் சங்கத்தில் நாம் அதில் கற்றுக்க வேண்டியதாக பார்க்கணுமே தவிர, அந்த சத் சங்கத்தில் நாம் தலைவனாக இருக்கணும், நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், இந்த ஈஸ்வரன் தான் ஈஸ்வர மனப்பான்மையோடு இருக்கணும், நாமளாம் ஈஸ்வர மனப்பான்மையோடு, நம்ம தாச மனப்பான்மையோடு தான் இருக்கணும். அந்த மனப்பான்மையோடு நம்ம எல்லாருக்கும் தாசனாக, அது வெளிப்புறமாக சொன்னால் போதாது. நான் அடியாருக்கும் அடியேன், பகவான் தான் எல்லாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவளும் பார்த்தா சின்ன அவமதிப்பு கூட தாங்க மாட்டாங்க. தன்னை அவமதித்தாலும் நான் அடியாருக்கும் அடியேன், அவர்கள் என்னை அவமதிக்கலாம், பரவாயில்ல, எனக்கு நன்மைக்கு தான் அது அப்படின்னு நினச்சிட்டு நான் தாழ்ந்து போகணுன்னு சொன்னால், அப்போ நான் அந்த பக்தியில் முன்னேற்றம் அடைகிறேன்னு அர்த்தம். அப்போது நீ 20 வருஷம் இல்லை 30 வருஷம் வந்தால் நான் சத் சங்கத்தில் நீ ஒன்று எளிமையாக இருப்பேன். பகவானாக பார்த்து உன்னை உயர்த்தணுமே தவிர, நாமளே நான் 20 வருஷமாக வரேன், நான் 30 வருஷமாக என்ன தான் வசதி வைக்கணும் அப்படின்னு நீ சொல்கிறதுலேருந்தே உன்னை நீ உயர்த்திக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை நீ மேன்மைப்படுத்திக்கணும், நான் அதில் தலைவனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்படி ஆசைப்படக்கூடாது. மற்றவங்க பார்த்து தான் நம்மளை உயர்த்தணும். நாமளாக விளம்பரப்படுத்திக்கிறது வேஸ்ட். பகவானாக பார்த்து உயர்த்தணும். சரி, அது உயர்ந்ததான் கூட அதை சிரமமாக நினைக்கணும். ஐயோ, இந்த பொறுப்புகள்லாம் என் அந்தரங்க பக்தி சாதனைக்கு தடையாக இருக்குமே
அப்படின்னு நினைக்கணும். அது ஒரு பரதன் அப்படி தான் நினச்சான். இவ்வளோ பெரிய சுமையை என் தலைமையில் சுமத்துறீங்களே, எனக்கு இது வேண்டாம். எப்படியாப்பட்ட சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் கிடைக்குது, அது போய் வேணான்றானே பரதன். முட்டாளான பரதன் மகா புத்திசாலி. பரதன் மகா புத்திசாலி. என்னுடைய அந்தரங்க சேவை ராமனுக்கு தான். நான் மற்றவங்களுக்கு நான் இந்த நாட்டை ஆள்றதுக்கோ சக்கரவர்த்தி அதுக்காக கிடையாது. என் பக்தி அந்தரங்க பக்தி. இதை நீங்கள் பரத்வாஜ ஆசிரமத்தில் பார்க்கலாம். ஒரு சிம்மாசனத்தில் ராமரை எழுந்தருளை செய்து சாமரம் வீசின்றிருக்கான் நைட்டு முழுவதும். ஆனால் மற்றவர்கள்லாம் அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரும் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு மதுபானம் பண்ணிட்டு அப்புறமா இந்த வடை பாயசத்தோடு சாப்பிட்றது இல்லை மாம்சபக்ஷன்லாம் இல்லை, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, ஆடை ஆபரணங்கள் உடுத்தி கொள்வது, இவைகள் இந்த கோலாகலத்தில் இந்த கும்மாளம் போடுறாங்க அயோத்தியாவாசிகள் எல்லாமே. அங்கே ராமனும் சேமமாக இருக்கட்டும், பரதனும் சேமமாக இருக்கட்டும், நாங்கள் இங்கே சேமமாக இருக்கிறோம் பரத்வாஜ ஆசிரமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தைல ஸ்நானம் பண்ணிட்டு பெண்கள்லாம் அங்கே தேவலோகத்து மங்கைகள்லாம் அவங்களுக்கு சேவைகள் செய்கிறாங்க அயோத்தியாவாசிகளுக்கு. அது பரத்வாஜ ஆசிரமத்தில் விருந்தும் இல்லை. அந்த சுக சௌக்கியங்களில் மயங்கிட்டாங்க. ஆனால் யாருடைய பக்தி உண்மையான பக்தின்னு அங்கே பகவான் காட்டுறார். அங்கே வால்மீகி வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. பரத சத்ருகுணர்கள் தான் நம்ம சாமரை வீசிட்டு இருக்காங்க. அங்கே வசிஷ்டர் வாமதேவர்னால் இயற்கையாகவே அவர்கள்லாம் வைராக்கிய சீலர்கள். அவர்லாம் பிரம்மனிஷ்டர்கள். அவங்களாம் பற்றற்ற தன்மையில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காத்தியாயனர், மார்க்கண்டேயர் அவங்களாம் கூட வந்திருக்காங்க. அவங்களாம் அந்த அரண்மனையில் தங்களுக்குரிய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்காங்க. அங்கே பரத சத்ருகுணர்கள் மட்டும் பகவானை மானசீகமாக எழுந்தருளை செய்து ஒரு சிம்மாசனத்தில் பரத சத்ருகுணர் சாமரம் வீசுகிறாங்க. இந்த பக்தி எப்படி இருக்குது பாருங்கள். இதைத்தான் பரதன் ஆசைப்படுறான். அப்போ பகவானாக பார்த்து நீ உன்னை ஸ்தானத்தில் உட்கார வைக்கணும். ஒரு ஸ்தானத்தில் பரதன் அப்படி தான் என்ன பண்ணார், இந்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தில் 14 வருஷம் நீ தான் பாதுகாக்கணும் இந்த ராஜ்யத்தை அப்படின்ட்டு தன்னுடைய பாதுகை ஒப்படைக்கிறார். அது வேணான்றான் பரதன். அப்படி வேணான்றவங்களை யார் உயர்த்துறான்னா பகவான் ராமர் தான் உயர்த்துறார். நீ பாதுகாத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு பலவந்தப்படுத்துறார். சரி, ராமருடைய கட்டளையின் பேரில் ராஜ்யத்தை ஆள்றார் பரதன். அந்த பாரத்தை சுமக்கிறார். நான் சக்கரவர்த்தியாக தான் இருப்பேன், நான் இதாக இருப்பேன். இன்றைக்கி எவ்வளோ போட்டி போடாமல் எந்தெந்த கோயிலெலாம் பார்த்து ட்ரஸ்டியில் நான் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பேன், நான் தான் பெரிய பிரசிடெண்ட்டாக இருப்பேன், நான் தான் பெரிய அதிகாரியாக இருப்பேன்ட்டு எவ்வளோ ட்ரஸ்டிகளுக்குள்ளே ஒரே சண்டை, அடிதடிகள் கூட நடக்குது. ஆமாம், ஏன்னா வசூல் பண்ணுற பணம் எங்கே போகுது? நீ செலவு பண்ணுறியா, யார் செலவு பண்ணுறா, அப்படி எங்கே போகுது ட்ரஸ்டியில்? நான் தான் மெயினாக இருப்பேன், பிரசிடெண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு கோயிலுக்குள்ளே ஒரே பெரிய தகராறுலாம் நடக்குது. பாலிட்டிக்ஸ், சத்சங்கன்ற பேரில் பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? நிறைய விவகாரங்கள் நடக்குது. அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. அப்படின்னா நம்ம ஏகாந்த பக்தி தான் பெஸ்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சத்சங்கன்றதுல போகிறோன்னா ஒரு சத்சங்கத்தில் நாம் எப்படி இருக்கணும்னா தாசானு தாசனாக இருக்கணும். மற்றவங்களாவே உயர்ந்தவங்களாக இருக்கட்டும். நீ 30 வருஷம் வந்ததுக்கு என்ன பக்குவம் அடைஞ்ச? இந்த 30 வருஷம் வந்ததில் நான் எல்லாருக்கும் அதிகாரி ஆகணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னா நீ பக்குவமே அடையலையே. எல்லாருக்கும் தாசனாக இருக்கணும் அப்படின்ற பக்குவம் அடைஞ்சால் தான் பக்குவம் அடைஞ்சதுக்கு அடையாளம். சரி, அது போகட்டும். அதனால் சத்சங்கன்ற பேரில் நாம் போய் அங்கே பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாது. சத்சங்கத்தில் இருந்து நம்ம பக்குவம் அடைய பார்க்கணும் இல்லையா? இது சாதாரண விஷயந்தான், எல்லாருக்கும் தெரியும். ஆகமத்தில் ஸ்திர பக்தி தான் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் அதிகாரம் பண்ணுறது முக்கியம் இல்லை, எல்லாருக்கும் பணிஞ்சு அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம் பண்ணுறவங்களுக்கு உட்பட்டு தாசனாக இருக்கிறது தான் பெரிய பலமே. தாழ்ந்து போகிறது தான் பெரிய பலமே. பொறுத்துன்னு போகிறது தான் எல்லாம் பெரிய பலமே. அன்போடு பேச தான் அவர்கள் இம்சைகள் பண்ணாலும் அந்த இம்சைகளை சகித்து கொண்டு சாந்தமாக இருக்கிறது தான் பெரிய பலமே. இந்த பலத்தை நாம் எதனால் பெற முடியும் அப்படின்னா பக்தியினால் தான் பெற முடியும். உண்மையான அந்தரங்க பக்தியினால் தான் கிருஷ்ணனிடத்தில் பேசணும், பழகணும், கிருஷ்ணனிடத்தில் அன்பாக பேசணும், பழகணும். இது மாதிரி நம்மளுக்கு எதையுமே நம்ம மறைக்காமல் கிருஷ்ணனுக்கு முன்னால் மறைக்க முடியாது. உன் மனசில் இருக்க எல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரியும். அப்போ தெரியணும் போது நீ எதுக்கு மறைக்கிற? அப்போ எல்லாத்தையும் சொல்லிடலாம் இல்லையா? நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிடணும், கிருஷ்ணங்களை பகவான்களை சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு அந்தரங்க பக்தி கூட, உண்மையில எனக்கு பக்தியே வரமாட்டேன்றதே. உன்னால் தானே உன் பக்தி வரணும் தான் சத்சங்கத்தெல்லாம் போனேன், அது எனக்கு பக்தி கொடு அப்படின்ட்டு பகவான்களை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்போ மனசு பரிசுத்தமாகும். அதுக்கு தான் ஒரு சாதனைகள்.
இந்த சாதனைகள்லாம் கூட எதுக்காகனா நாம சங்கீர்த்தனமோ பாராயணங்களோ மனசை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தான். அந்தரங்க பக்திக்கு சாதனை இதெல்லாம். தியானமோ யோகமோ ஞானமோ எல்லாமே பகவத் பக்தி வரத்துக்காக தான். பகவத் பக்தி கொண்டு வந்து விட்டுச்சுன்னா மற்ற தர்மங்கள்லாம் நம்ம விட்டு போயிடலாம். பகவத் பக்தி கொண்டு வந்து விட்டுச்சுன்னா மற்ற தர்மங்கள்லாம் நம்ம விட்டு போனால் போயிடலாம். அதை பற்றி கவலை இல்லை. அப்போ எதெல்லாம் உலகத்தில் வந்து கோழைத்தன்மை தாழ்ந்து போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, பலவீனம் நினைக்கிறாங்களோ, அதுதான் பலமே ஆன்மீகத்துக்கு. ஆன்மீகத்துக்கு அதுதான் பலம். லௌகீகத்துக்கு எதெல்லாம் பலவீனம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் பலம். ஏழ்மையாக இருக்கிறது பலவீனம். ஆனால் ஏழ்மையாக இருக்கிறது தான் நம்ம கையில் யாவும் வரமாட்டான். ஒன்று ஏழைப்பட்டவன் நீ பிச்சைக்காரன்னா உங்களை யாவும் வரமாட்டான். நிம்மதியாக பக்தி பண்ணலாம். எந்த பிக்கல் படுங்கள் தொந்தரவு இல்லை பாருங்கள். ஏகாந்தமாக பக்தி பண்ணலாம். புகழ், பேர், பணம், பதவி இவைகள்லாம் வந்து லௌகிகவாதிகள் தான் இதில் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஆன்மீகவாதிகளும் இதுக்கு ஆசைப்பட்றாங்க. இந்த பணம், பதவி, புகழ், பேர் அடையணும் அப்படின்னு ஆன்மீகவாதிகளும் ஆசைப்பட்டால் அது ஆன்மீக வியாபாரமாக போயிடும். அது பௌதிகம்தான். அது ஆன்மீகமே இருக்காது. அது பௌதிகம்தான். அது பௌதிகம். ஏன்னா பணத்துக்கு ஆசைப்படுறே. எனக்காக இல்லை, நான் பகவானுக்காக, பெருமாளுக்காக, நாராயணனுக்காக, நான் வணங்குறது கிருஷ்ணனுக்காக நான் கேட்குறேன். நான் எனக்காக கேட்குறேன். ஆமாம், வந்தாங்கன்னா எல்லாருக்கும் அது பகவானை கொண்டாடுறதுக்காக. அது ஆக மொத்தம் அப்போ நீ என்ன பண்ண போகிற? அந்த பகவானுக்கு சேவைகள் செய்வேன். இதெல்லாம் நான் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறேன். நிறைய பணம் வரவு எல்லாத்தையும் பட்டோடா பண்ணி எல்லாம் பெரிய பெரிய பங்களாலாம் கட்ட போகிறேன். நான் அதான் பண்ண போகிறேன். பெருசாக இது போச்சு. பகவான் நம்மை இந்த பூலோகத்தை மனுஷ பிறவி கொடுத்தது நாயும் தேகபாஜாம் லோகே கஷ்டான் காமான் அர்ஹதை விட்பூஜாம்பியே. அதுபோல் இந்த மலத்தை என்ற பன்றிகள் உழுவது போல இந்த சௌக்கியங்களில் காமான், இந்த ஆசைகளை, பலவிதமான ஆசைகளை வளர்த்துக்கொண்டு அதுக்காக கஷ்டான், அதுக்காக கடினமாக உழைச்சி இந்த வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக மனுஷ ஜென்மா கொடுக்கப்படலை. அப்போ என்னென்னா தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத்யஸ்மத் பிரம்ம சௌக்கியம் தானந்தம். அந்த பிரம்ம சௌக்கியமாக பகவத் பக்தியினுடைய சௌக்கியத்தை அனுபவிப்பதற்காக மனசை பரிசுத்தப்படுத்தணும். தபோ வாழ்க்கை, தபஸ் வாழ்க்கை, ஏசி, சொகுசு, பங்களா, காரு, இந்த வாழ்க்கைக்காக பகவான் நம்மளை மனுஷ ஜென்மா கொடுக்கப்படலை. எளிமையான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, அதே சுகமான பக்தி, ஏகாந்த பக்தி கோவிந்தே, அதை செய்யறதுக்காக தான் பகவான் மனுஷ பிறவி கொடுக்கப்பட்டது. இதுலேயும் நீ சொகுசை மட்டும் எதிர்பார்த்தனா தபஸ் வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனமே இல்லை. தபஸ் பண்ணால் பகவான் அடைய முடியாது. பக்தி பண்ணால் பகவான் அடைய முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் விரோதமாக நடந்துக்கணும். ஆனால் பகவான் மட்டும் எனக்கு கருணை காட்டணும்னா நடக்கவே நடக்காது. சும்மா ஒரு சிம்டம்ஸ் மாதிரி லைட்டாக காட்டுவான். ஆனால் அதுக்கு மேலே நீ தாண்டி போக முடியாது. ஏன் அஷ்டமா சித்திகள் கூட கிடைக்காது. நிறைய நம்ம அஷ்டமா சித்திகள் தாண்டி அதுக்கும் மயங்காமல் தாண்டி போனால் தான் பகவானை நீ சாட்சாத்காரம் பண்ண முடியும். அப்போ அந்த நிலை எப்போ சித்திக்கும் அப்படின்னா மனசு பரிசுத்தமாகணும். இந்த ஆடம்பர பூஜைகள் அங்கங்கே நிறைய நடக்குது இல்லையா, உற்சவம் அது இது நல்லா பெருசாக பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் கலந்துக்காமல் இருந்து உன் வீட்டில் நீ என்னைக்கு ஹிருதயத்தில் பகவானை உள்ளே வச்சு பார்க்குறியோ அன்னைக்கு இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாம் மயக்கிடும். அங்கே அந்த பூஜை நடக்குது, இங்கே உற்சவங்கள் நடக்குது, அந்த இது நடக்குது. இதுவே நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்தரங்க சாதனை கெடுத்துரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது இதெல்லாம் மயங்கர புத்தியை தவிர்க்கணும். ஏதோ ஒரு வியாபாரம் நடக்குது, அவ்வளோதான். அந்த எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிற பகவானை நம்ம வெளியே போய் தேடுறோம். அதுதான் சொல்கிறேன். நம்ம முட்டாள்தனம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா மயங்கர புத்தி. அங்கே உண்மையான பக்தி இருக்குது, இங்கே எங்கேயுமே உண்மையான பக்தின்றது கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரே கோலாகலம், அது இது உற்சவம், இந்த ஆடம்பரத்துக்கே பகவான் ஆசைப்பட மாட்டான். ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கணும். ஹிருதயத்தில் கிருஷ்ணன் வராமல் வெளியில் மட்டும் கிருஷ்ணன் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் அதெல்லாம் கலந்துக்கூடாது. தாராளமாக கலந்துக்கு பண்ணிவிட்டு அதை ஹிருதயத்தை கொண்டு வா, உன் அந்தரங்கத்துக்கு கொண்டு வா. அதுதான் முக்கியம்.
இவைகளெல்லாம் ஆசைப்படாது. எத்தனையோ பிழைக்கிற வழி இருக்கும்போது இந்த ஆன்மீகத்தையும் இப்போ வியாபாரமாக நிறைய பிழைக்கிற வழியாக ஏற்படுத்திட்டாங்க. நிறைய பேர் அதுபோல் வியாபாரம் ஆகிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. எதை சொல்லியிருக்குது பாகவத்திலே, பகவத் மகாத்மியத்தில் சொல்லியிருக்கேன், எல்லாமே வியாபாரம். ஏன் பாகவத பாராயணம் பண்ணுறவங்களே பிராமணர்கள் பணத்தை ஃபஸ்ட்டு வேலை பேசின்னு தான் வராங்க பாகவதம் உபன்யாசம் பண்ணுறதுக்கு. விப்ரைர் பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரித கணலோபேன கதா சாரஸ் ததோகதா கதையினுடைய சாரமாக்கிய பக்தி ஞான வைராக்கியம் அந்த பக்குவமானது அவங்களுக்குள்ளே உண்டாகாதான். யார்களை பணத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்களை கேட்டால் கணலோபேன அப்படின்னு பாகவதம் மகாத்மியத்தை சொல்லியிருக்கு. எல்லாம் கெட்டு போச்சு. ந யோகி நைவ சித்தோ ந ஞானி சத்குரியோ நரகா. இந்த கலியுகத்தில் யோகிகள் ஞானிகள் சத்குரி நல்ல காரியம் செய்கிறவங்களை ஒருத்தரோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இவ்வளோ விஷயம் நடக்குது. எல்லாம் வியாபாரம். நீ பணம் கொடுத்தா எல்லாம் நடக்கும். எல்லாம் பல பேருடைய பணத்தில் நடக்குது. கோடிக்கணக்கான பணம் பொருளுது அங்கங்கே எவ்வளோ மடங்களில். நிறைய பணம் 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 இல்லைன்னா பகவான் இல்லை அப்படின்ற நாளைக்கு தான் நீ தள்ளப்பட்டிருக்கோம். ஆமாங்க, எங்கே போனாலும் ஜனம் கூடுது, அப்படியே நிறைய ஆயிரக்கணக்கான வருது. எல்லாம் பணம் 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 பணத்தினால நடக்குது அதெல்லாம். அப்போ பணம் இருந்தால் தான் பக்தி அப்படின்ற நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆமாம், இவ்வளோ டொனேஷன் கலெக்ஷன் பண்ணணும், இது பண்ணணும், அதை பண்ணணும், நிறைய பில்டிங்கு ஆசிரமங்கள் அது இது நிறைய கட்டணும், அதெல்லாம் பண்ணால் தான் பக்தி. அப்போ அந்தரங்க பக்தி அதெல்லாம் அப்போ வேலைக்கே ஆகாது. அந்தரங்க பக்தியில் பண்ணுறதுன்னு சொன்னால் பக்தியில் நீ முன்னேற்றம் அடையலை. இந்த ஆடம்பர பக்தி பண்ணால் தான் நீ பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சி அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. மக்களுடைய கான்செப்டை மைண்டை எப்படி கொண்டு மென்டாலிட்டி எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லாமே இப்போ பாருங்கண்ணா, எந்த கோயிலுக்கு நல்லா போகணும், நல்லா ஆடம்பரமாக இருக்கிற கோயிலுக்கு தான், நல்லா பணக்கார கோயிலுக்கு தான். நான் சிம்பிளாக ஒரு குடிசையில் ஒரு பக்தர் ராம 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 ஜெபம் பண்ணியிருக்க சொல்லிட்டு இருக்கார். அந்த கண்ணில் கண்ணீர் பார்த்தா மலையாக கண்ணீர் வருது. ராமன் நினச்சி புலம்புறாரு கோதண்டபாணியை. இது மாதிரி எனக்கு உன்னத்தில் பக்தி வரலையே பக்தி வரலையே பக்தி வரலன்னு சொல்லிட்டு பக்தியிலே முழுகிறாரு. அவருக்கு பக்தி வரலன்னு தன்னை தாழ்த்திண்டு பகவான்களை பிரார்த்தனை பண்ணுறார். அவர் யாரும் தேடி போக மாட்டாங்க, பக்கத்திலே இருப்பார். ஆனால் அவருக்கு மரியாதையே இருக்காது. ஆனால் ஆடம்பரமாக ஆஹா ஓஹோ நிறைய சிஷ்ய கூட்டங்கள் ஆஹாவோ நிறைய இது பண்ணுறது சும்மா அமக்கலமாக நடக்குது. ஏன்னா இதில் நல்ல வருமானம் வருது. ஆமாம், கோடிக்கணக்காக பணம் கொட்டுறாங்க, லட்சக்கணக்காக பணம். அவங்களே சொல்கிறாங்க, நான் இப்படி போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு எல்லாம் கியூஆர் கோடில் எனக்கு பணத்தை அப்படியே கொட்டிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க வெளிப்புறமாக லட்சக்கணக்கில் வந்து சேர்ந்துடும் எனக்கு. அப்போ எந்த அளவுக்கு பணம் குவிஞ்சா அப்படி சொல்லுவாங்க. ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிக்கிறாங்களே இது மாதிரிலாம் எனக்கு எவ்வளோ பணம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பணம் குவியுது. அப்போ பணம் இருக்கிற அதிகமாக இருக்கிற சம்ஸ்காரம் இல்லாத பணம் களி இருக்கிற இடம், அங்கே பாலிடிக்ஸ் இருக்கும், எப்படியாவது பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்கும். வியாபாரமான நோக்கத்தோடு இருக்கக்கூடாது. அறவே அவாய்ட் பண்ணிவிட்டு அந்தரங்க பக்திக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்கும். யாராவது என்னமோ பண்ணின்னு போகிறா, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நாமே ஃபஸ்ட்டு நாமளை பார்க்கணும். இவரில் பார்க்குறத காட்டிலும் நாம் எந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கோம், நாம் கிருஷ்ண பக்தி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம், நாம் கிருஷ்ண பக்தியில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா வேணாமா? அப்போ நம்ம ஏகாந்த சாதனைகளில் ஸ்திரமாக இருந்து கொண்டு நாம் அதில் முன்னேற்றம் அடைய பார்க்கணும். கூட்டத்தை சேர்த்துக்கிறதுக்கோ அல்லது புகழை சம்பாதிக்கிறதுக்கோ பணத்தை சம்பாதிக்கிறதோ வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கோ பக்தி அல்ல. அதெல்லாம் தன்னாலே வரும்னா தன்னாலே வந்தாலும் அதை விளக்கணும். அது வேண்டாம், எனக்கு எளிமை தான் வேணும். குசேலர் விளக்குனார், அதெல்லாம் வேண்டான்னு விளக்குனார். பகவான் ஒரு படி அவள் கொடுத்தால் பகவான் எல்லாத்தையும் திருப்பி ஊற்றுட்டான்னு ஆஹா சூப்பரா பத்தியா எவ்வளோ இனிமேட்டு இந்த செல்வ சௌக்கியத்துக்கு எல்லாத்துக்கும் நான் தான் அதிபதி, ஆள் தான். யாராவது வரவங்களோ வா, நான் தானம் கொடுக்குறேன் வா, தர்மங்கள் பண்ணுறேன் வா, உனக்கு எந்த காரியம் பண்ணுறேன் வா, உனக்கு சேமம் அளிக்கும், கிருஷ்ணன் என் ஃப்ரெண்டு தான் வா, உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணால் பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடல. நான் பெரிய மகாத்மா அப்படின்னு உட்காந்துடல குசேலர். அவர் அத்தனையே எதுக்கு கிருஷ்ணா இதெல்லாம்? பணம் கொடுக்காமல் என்ன சோதிச்சே, இப்போ பணம் கொடுத்து சோதிக்கிறியா? வேண்டாம், நான் எப்பொழுதும் உஞ்சவிருத்தி பிராமணன் தான். மறுபடியும் போய் பிட்சை எடுக்கிறார். அது லம்படாக எதுலேயும் பேராசைப்படாமல் என்ன பண்ணுறார், அந்த கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அந்த ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு அதே கிழிச்சல் துணி கந்த துணியை விடுத்துட்டு அப்போ அடுக்கு
கிருஷ்ண பக்தி கிருஷ்ணான்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்கார். குபேரனே வரானாம். குபேரனே வந்து எங்களில் இருக்கிற ஐஸ்வர்யத்தோடு உங்களில் ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வந்து எனக்கு வந்துடணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே கிருஷ்ண பரமாத்மா வந்துடுறார். இது நான் குசேலனை கொடுத்தது, இதில் உனக்கு அதிகாரம் கிடையாது, போ குபேரா அப்படின்ட்டு குபேரனை துரத்துறாரு. அப்போ தான் குபேரன் அதை குசேலன் சொல்கிறான், எடுத்துன்னு போட்டோமே கிருஷ்ணா, எனக்கு எதுக்கு இந்த இதை வச்சு நான் ஆடுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய பாடாக இருக்குது, உன் கிருஷ்ண பக்திக்கு தடையாக இருக்குது, உன் அந்தரங்கமாக உனக்கு பக்தி பண்ணுறதுக்கு எனக்கு தடையாக இருக்குது இந்த செல்வ சௌக்கியங்கள்லாம், இது வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது, தானம் பண்ணுறது, அதை பண்ணுறது, இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பெரிய பொறுப்பு, ஐயோ நான் பெரிய பொறுப்பாளியா, நான் பெரிய தான தர்மம் பண்ணக்கூடிய பெரிய தாதா அப்படின்னு பேர் வாங்கிறதுக்கு நான் வரல, கிருஷ்ணதாசன் அப்படின்னு என்ன சொல்லணும். கூரத்தாழ்வார் சொல்கிறாராம், பெரிய அன்னதான பிரபு அவர் அப்படின்னு சொன்னாராம் பகவான். அப்போ பகவான் என்ன அன்னதான பிரபுன்னு தானே சொன்னான், பகவானுடைய தாசன் என்ன சொல்லலையா அப்படின்னு கூரத்தாழ்வார் அப்படியே வருத்தப்பட்டு எல்லா செல்வ சௌக்கியத்தையும் திறந்துட்டு போய் ஒரு குடிசையில் போய் ஒரு தன் மனைவியோடு வந்து அங்கே பாட்டுக்கு கிரந்தங்களை படிச்சுட்டு பகவானை பக்தி பண்ணிகிட்டு இருக்கார் ஏகாந்தமாக. அதுதான் மகான்கள்லாம் விரும்பினாங்க. ஏழ்மையை தான் விரும்பினாங்க, எளிமையை தான் விரும்பினாங்க, தபஸ் வாழ்க்கையை தான் விரும்பினாங்க. அந்த எளிமையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் தான் பக்தி பண்ணாங்க. அந்த பக்தியில் தான் பகவான் சந்தோஷம் அடைந்து அவங்க தேவையானதெல்லாம் தேடி வந்து பகவான் கொடுத்தான். அங்கே தான் பகவான் வருவான், அங்கே தான் பகவான் உன்னோட கொஞ்சி கொள்ள வேண்டிய எல்லாரும் வருவான். நீ எப்போ வந்து விளம்பரப்படுத்திண்டியோ உன்னுடைய பக்தியை, ஆடம்பரப்படுத்திண்டியோ அப்போவே பக்தி போச்சு. நான் வெளிச்சமாக பேசுகிறேன், இதில் மறைச்சிக்கிறிச்சு எதுவுமே பேசலை, உண்மையை சொல்கிறேன். எப்போ உன் பக்தியை ஒழிச்சு வைக்கிறியோ அந்த பக்தி தான் பகவான் வந்து திருடுவான். பில்லமங்கல தாகராச்சாரியர் மாதிரி, கோபிகள் மாதிரி பக்தியை மறைச்சி வைக்க தான் பகவான், அவரில் தான் தேடி போவான் பகவான். நிறைய சொல்லலாம், ஆஹா ஓஹோ இது நடந்தது, எனக்கு அது நடந்தது, ஆடம்பரம் பண்ண, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் யாரோ பண்ணின்னு போகிறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. அவங்கள பற்றி நம்ம விமர்சனம் குறிப்பிட்டு பேரை சொல்லாமல், ஆசிரம பேரை சொல்லாமல், அது சொல்லாமல், யாருடைய பேரையும் சொல்லக்கூடாது, யாரையும் குறிப்பிடக்கூடாது. இந்த ஆடம்பர பக்தி பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் கிடையாது. அந்தரங்க பக்தி தான் பாகவதம் சொல்லியிருக்கு. அதை தான் வலியுறுத்த முயற்சி பண்ணுது பகவத்கீதையும் ராமாயணமும். பரதனுக்கு ராஜ்யத்துக்கும் தான் சபாஷ், எங்கள் அண்ணாவே எனக்கு ஒத்துண்டாரு, அதில் இந்த ராஜெல்லாம் இருந்து என் பேச்சு தான் கேட்கணும், நீ இது பண்ணணும், புரியுதா, இந்த கட்டளையை நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீ கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு அதிகாரம் பண்ணிட்டாரா. அந்த அயோத்தியக்குள்ளே காலை வைக்காமல் 14 வருஷம் நந்தி கிராமத்துலேயே மாந்தோல் மறுபடியும் எடுத்துட்டு நான் ஒரு தாசனாக இருந்து சேவை செய்தாரா. யோசிச்சு பாருங்கள், அந்த பாதுகைக்கு ராமன் அவன் நினச்சி புலம்பி அழுதாரா. சொல்லுங்கள், எது பக்தி? அந்த பரதனை சத்ருகுணம் பண்ணது தான் பக்தி. அந்தரங்கமாக ராமண்ணா, அதை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. அந்த ராஜ சௌக்கியத்தை வெறுத்தார். பரத்வாஜர் பண்ண விருந்தோம்பலை வெறுத்தார். அது வெறுக்கலை. அந்த விருந்தோம்பலை எப்படி எடுத்துட்டார்னா பகவத் பக்தியாக எடுத்துட்டார், ராமர் கைங்கரியமாக எடுத்துட்டார். அதை தேவலோகத்தையே பூமிக்கு இறக்கிட்டார். அது தேவலோக சிம்மாசனம் இருக்குன்னா அதில் இந்திரனுடைய சிம்மாசனம் இருக்குன்னா அந்த சிம்மாசனத்தில் ராமர் எழுந்தருளை செய்து சாமரம் வீசிட்டு இருக்காங்க நைட்டு பூர்வதும், யார் பரத சத்ருகணர்கள். அதுதான் பக்தி. உண்மையான பக்தி ஒன்றா ராமாயணத்தைப்படி, பாகவதத்தைப்படி. ஆடம்பரங்களை பெருக்கிக் கொள்வதோ பதவி புகழுக்கு ஆசைப்படுறதோ பக்தி அல்ல. இன்றைக்கி அதுதான் நிறைய நடக்குது, பாலிடிக்ஸ் தான் நிறைய நடக்குது எங்கே போனாலும். அது வேண்டாம், அது பக்தியே கிடையாது. பாகவதத்தில் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய அந்தரங்க பக்திக்கு ஆசைப்படுங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளும் பகவான் இருக்கான். நீங்களே பெரிய பெரிய பாகவதர்கள் தான், ஒவ்வொருத்தரும் பெரிய பாகவதர்கள், பெரிய பெரிய மகாத்மாக்கள். நீங்களாம் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சு நிற்கிற அந்த மகாத்மாக்களை வெளியே கொண்டு வாங்க. வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுத்தர்லபகா. அப்படிப்பட்ட வாசுதேவன் தான் எல்லாமேன்னு தீர்மானம் பண்ணி மற்றவங்க இந்த ஆடம்பரத்துக்கு ஓடாமல் வாசுதேவன் மட்டும்தான் எல்லாமே அப்படின்ட்டு வாசுதேவனை உறுதியாக பற்றி கொண்டவர்கள் மகாத்மா தான் ரொம்ப துர்லபம். அப்படி ஒவ்வொருத்தர் ஹிருதயத்தில் இருக்கிற கிருஷ்ணனை என்றைக்கு பார்க்க போகிறீங்க? எங்கேயோ இருக்கிற கிருஷ்ணனை தேடி ஓடுறோமே, எங்கேயோ போய் டொனேஷன் பணம் போய் கொட்டுறோமே. நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற பகவானை என்றைக்கு பார்க்க போகிறோம்? அந்தரங்க சாதனைகள் என்றைக்கு ஈடுபட போகிறோம்? நமக்குள்ளே எப்போ பக்குவம் அடைய போகிறோம்? நமக்குள்ளே எப்போ பொறுமையை கடைப்பிடிக்க போகிறோம்? நம்ம ஆத்ம சாதனையில் என்ன முன்னேற்றம் அடைவோம்? எப்போ மனசு பரிசுத்தமாக போகுது? இந்த உலக ஆசைகளை விட போகுது?
இதுலேயும் உலகத்துலேயும் ஆசையை வச்சுட்டு பகவானத்தையும் ஆசை வச்சு நடக்கவே நடக்காது. உலக ஆசைகளோட பகவான் ஆசையும் சேர்ந்து இருக்க முடியாது. இது கிழக்குன்னா அது மேற்கு. ஆசையற்றவனால் தான் பகவத் பக்தியை நல்லா திருப்தியாக பண்ண முடியும், சுதந்திரமாக பண்ண முடியும், சுகமாக பண்ண முடியும். ஏன் அவ்வளோ செல்வ சௌக்கியங்கள் மனு பிரஜாபதி கொண்டு வந்து கொட்டினாரே, அவ்வளோ சீர்வரிசைகள்லாம் இருந்தாலும் சட்டை கூட பண்ணலையே கர்த்தம பிரஜாபதி. உனக்கு சௌக்கியம் நான் இதை விட அதிகமான சௌக்கியத்தை நான் காமிக்கிறேன் பார் அப்படின்னு அஷ்டமா சித்திகள் மூலமாக தேவகூதிக்கு சொர்க்கலோக சௌக்கியங்கள்லாம் காண்பிச்சார். இப்போன்னா இப்போ உங்கள் அப்பா கட்டில் பீரோ அப்படி சீர்வரிசைகள்லாம் கொண்டு வந்து பெரிய பெரிய பங்களா கட்டுற மாதிரி எல்லாமே ஏற்பாடு பண்ணால் கூட அதெல்லாம் முக்கியமே இல்லை. இதெல்லாம் மனுஷ சௌக்கியம், ராஜாக்கள் அனுபவிக்கக்கூடிய பௌதிக சௌக்கியம். இதை விட உனக்கு தேவலோக சௌக்கியத்தை காட்டுறான் வா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தம பிரஜாபதி தேவகூதிக்கு பல தேவலோக சௌக்கியம்லாம் காமிச்சார். ஆச்சரியப்பட்டுட்டா தேவகூதி அம்மா. அப்போ 100 வருஷம் அனுபவிச்சாலாம். 100 வருஷம் ஒரு முகூர்த்தம் மாதிரி போயிடுச்சு. ஐயோ இன்னும் அனுபவிக்கலாமே, இன்னும் பல லோகங்களும் அந்த சௌக்கியங்கள்லாம் போய் அனுபவிக்கலான்னுன்றா தேவகூதி. திரும்பி பார்த்தா ஒரு 100 வருஷ காலம் ஒரு முகூர்த்தம் மாதிரி போயிடுச்சு. அந்தளவுக்கு சௌக்கியங்களை காட்ட முடியும். அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்ட கர்த்தம பிரஜாபதிக்கு கிம் துராபாதனம்னு சொல்கிறாங்க. அவரால் முடியாது என்ன இருக்குது? பகவானே சாட்சாத்காரம் பண்ணவனுக்கு இந்த உலகத்தில் எந்த சௌக்கியத்தை அவங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் ஆசைப்பட மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறார், 9 பெண்களை பெற்ற பிறகு உடனே சன்னியாசம் மேற்கொள்கிறார். அப்போ இவ்வளோ நாள் மனைவியோட சௌக்கியமாக இருந்தது எல்லாமே ஒரு வேஷம். அவர் கல்யாணத்துலேயே ஃபஸ்ட்டு ஆசை இல்லை, ஆனால் வயிற்றில் கர்ப்பம் தங்குற வரைக்கும் தான் உன்னோட வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறார். பட்டற்ற நிலையில் தான் இருக்கிறார் கர்த்தம பிரஜாபதி. அதனால தான் இப்படிப்பட்டவருக்கு நான் மகனாக பிறக்கணும் ஆசைப்பட்டு பகவான் கபில வாசுதேவராக அவதரிக்கிறார். பாகவத்தை படிங்க, உண்மையான பக்தின்னு தெரியும். உண்மையான பக்தின்னா ஆடம்பர பக்தியா அல்லது ஆசையற்ற பக்தியான்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். பாகவத்தில் படிங்க, இதெல்லாம் அங்கங்கே சொல்லியிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கண்ணு இல்லை. ஆடம்பர பக்தி பண்ணுறவங்க பின்னாடி தான் நம்ம ஓடுறோம். அது பெரிய மடம், இது பெரிய அந்த ஆசம், அங்கே இங்கே நிறைய பணத்தை கொண்டு போய் லட்சமாக கோடியாக கொட்டுறாங்க. அது பக்தியே கிடையாது, அதெல்லாம் வியாபாரம். அதெல்லாம் நம்ம நிறைய ஆடம்பரங்கள். பக்தின்றது என்னன்னு பாகவதத்தை படிங்க தெரியும். கர்த்தம பிரஜாபதி சுவயம்பு மனுவே பொண்ணை கொண்டு வந்து கொடுக்குறான், நிறைய சீர்வரிசைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து எல்லாத்தையும் மூட்டை கட்டு எல்லாத்தையும் சத்தியா நான் பெரிய மடத்தை ஆரம்பிச்சிட்டேன், நிறைய சிஷ்யர்கள் வாங்க எல்லாம் பண்ணுங்க, எனக்கு எல்லோரும் எனக்கு பண்ணிவிட பண்ண சேவை செய்யுங்க அப்படியா சொன்னார் அவர். அந்த சீர்வரிசைகள்லாம் கொடுத்தது ஒரு மூலையில் கிடக்குது. அது திரும்பி கூட பார்க்கல கர்த்தம பிரஜாபதி. தேவகூதி அம்மா பண்ணிவிட பண்ணுறா 1000 வருஷம். தேவகூதி அம்மாவும் திரும்பி அவ்வளோ அழகானவள். கந்தர்வனே பார்த்து ஆசைப்பட்டானா தேவகூதி அம்மா. அவ்வளோ அழகையாம் அந்த அம்மா, சின்ன வயசில் அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட பெண்ணை திரும்பி பார்க்காம தபஸில் உட்காந்துருக்கார் ஒரு பாட்டுக்கு. ஆனால் இவள் இப்படிப்பட்ட மகாத்மாவுக்கு நம்ம வாக்குப்பட்டது பெரும் பாக்கியமாச்சுன்னு நினச்சிட்டு அப்படி கைங்கரியம் பண்ணுறான், விழுந்து சேவை செய்கிறான், தன் கர்வத்தெல்லாம் விட்டுட்டு. அவள் அப்படிப்பட்ட குணவதி, மகாபதிவரத்தை. அப்படி சேவைகள் 1000 வருஷம் கண்ணை முன்னார்னா 1000 வருஷம் தான் ஆகும் அப்படியே திறந்துட்டு. அப்போ எழுந்து பார்த்தா எலும்பு தோலுமா இருக்கா வயசான கோலத்தில். ஏன்னா விளையாட்டாக 1000 வருஷம் ஓடி போச்சு ஒரு தபத்தில். ஏன்னா வாசுதேவனை தியானம் பண்ணும்பொழுது, பகவானை தியானம் பண்ணும்பொழுது காலம் நேரம் தெரியாது. அவங்களாம் காலம் சுலபமாக கடந்து போயிடும். யாரை தியானம் பண்ண போகிறார் தபஸில் உட்காந்து? பகவானே வந்தானே கருட வாகனத்தில் பகவான் நம்மளுக்கு ஹம்சே தேசே கருத்மதா அப்படி கருடம் மேலே ஏறி நின்று நம்மளுக்கு தரிசனம் கொடுத்தாரே, கருடன் ரெக்க மேலே ஏறி நின்று பகவான் நம்மளுக்கு தரிசனம் கொடுத்தானே அந்த பகவான் ஸ்ரீயப்பதி நாராயணன் அப்படின்னு அதை தான் தியானம் பண்ணின்னு இருக்க போகிறார். அப்படி பகவானை தியானம், பகவான் கிருபையினால் அல்லவா ஒரு சக்கரவர்த்தி சுவயம்புமனுடைய பெண்ணையே தன்னோட கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பக்தி தான் மெயின். அப்போது பகவானை பிடித்து கொண்டால் இதெல்லாம் தேடி வரும். ஆனால் அதுக்கு மயங்கலை. பெண்ணை கொண்டு வந்து கொடுத்துட்டானே அந்த பெண்ணுக்கு மயங்கினாரா அல்ல அந்த சீர்வரிசைகளுக்கு மயங்கினார்னா? சட்டை கூட பண்ணல. அவர் பாட்டுக்கு பகவானுக்கு தான் மயங்கினார் கர்த்தம பிரஜாபதி. பகவத் பக்தியில் அப்படியே தளிச்சிட்டு 1000 வருஷம் போனதே தெரில. அப்போ ஒரு நாள் எலும்பு தோளமாக இருக்கா, கண்களில் கண்ணீர் மல்க இருக்கிறா. அப்போ தான் திரும்பி பார்த்தா, அம்மா என்னம்மா கவலை, சந்தனமாக இழைச்சிருக்கே எனக்காக. இந்த உடம்பு தான் ரொம்ப பிரியமானது, அந்த உடம்பையே எனக்காக சந்தனமாக இழைச்சிருக்கே. உன்ன மாதிரி யார் பக்தி பண்ண முடியும்? உன்னுடைய பதிவிரதா தர்மத்துக்கு நான் மெச்சினேன். நிச்சயமாக என்னுடைய சக்திகளை நீப்பார். இந்த மனுஷ போகங்கள்லாம் வேணாம், மனுஷர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த ராஜபோகங்கள்லாம் வேணாம். உங்கள் அப்பா கொடுத்த சீர்வரிசைகள் கட்டில் பீரோ ஆஹா ஓஹோன்னு நல்ல பெரிய அவைகளை கட்டுறதுக்கு அந்த தங்க மாளிகைலாம் கட்டிட்டு போயிருக்காரு, எல்லாமே இருக்குது.
பெரிய பெரிய பங்களா இருக்குது, ஆனால் அதெல்லாம் வேண்டாம், இதை விட உயர்ந்த சௌக்கியத்தை நான் காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு தன் அஷ்டமா சித்திகள் மூலமாக அந்த தேவகதிக்கு உல்லாச யாத்திரை ஹனிமூன் போனாங்க. அப்போ அவள் இளமை அடையணுமே, வயோதிக குளத்தில் இருக்காளே, 1000 வருஷம் போயிடுச்சுன்னா வயோதிக நிலை அடைஞ்சிச்சு. உடனே என்ன பண்ண, அந்த பகவான் கண்ணீர் சிந்தி அது பிந்து சரஸாக மாறியிருக்கான். அது ஒரு சரசு குளமாக தேங்கி போச்சு. பகவான் அப்படி கண்ணீர் விடுவானா உண்மையான பக்தர்களை பார்த்தா. பகவானை நினச்சி பக்தர்கள் கண்ணீர் எடுக்கிறது இருக்கட்டும், அப்படிப்பட்ட உண்மையான பக்தன் பார்த்தா பகவானும் கண்ணீர் வந்துடுமா. அந்த கண்ணீர் ஒரு குளமாக தேங்கி போச்சான், பிந்து சரஸ். அதில் போய் ஸ்நானம் பண்ணிட்டோன்னே அவள் இளமை அடைகிறான். அங்கே 13 வயசு பெண்கள்லாம் தேவலோக ஸ்திரீகள் அவருக்கு பணிவிட பண்ணுறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு யோகிக்கு ஒரு ஒரு பாகவதற்கு மனைவியாக கிடைச்சிருக்காருன்னா அவளுக்கு நாம் பணிவிட பண்ணுறது நம்மளுடைய பாக்கியமாக நினச்சி அந்த தேவலோக ஸ்திரீகள்லாம் வந்து பணிவிட பண்ணுறாங்க. 13-15 வயசு பெண்கள்லாம், நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள்லாம் தைலஸ்தானம் பண்ணி வச்சு அவளை சுகந்தமாக தைலஸ்தானம் பண்ணி வச்சு அவளுக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள்லாம் பட்டு வஸ்திரங்கள்லாம் உடுத்தி மகாலட்சுமி போல் காட்சியளிக்கிறாளாம். அவள் மறுபடியும் இழந்த இளமையை மீண்டும் பெற்றுவிட்டாள். இவர் அவளை மாற்ற தெரிஞ்ச கர்த்தம் பிரஜாபதிக்கு தன்னை மாற்றிக்க தெரியாதா? அப்போது தன்னை மன்மதாகாரமாக மாற்றிட்டார். அவருக்கும் பெண்கள்லாம் அவருக்கு நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அழிச்சுன்னு வராங்க. அப்போ மன்மதன ரதியும் போல் இருக்காங்களாம் தேவகூதியும் கர்த்தம் பிரஜாபதியும். படித்து பாருங்கள். அவர் விமானத்தை நினைச்சார், உடனே விமானம் வந்தது, கிளம்பி ஜம்முன்னு போயிட்டார். குபேரனுடைய சைத்திரதம் சொல்லக்கூடிய அந்த பட்டணங்கள், தேவலோகத்தில் நந்தனவனம், அப்படிப்பட்ட மந்தாகினி நதி, கங்கையில் போய் ஸ்நானம், அங்கங்கே மலை குகைகளில் போய் ரமிக்கிறது, தன்னை 9 விதமாக பிரிச்சென்று அவரிடத்தில் பல விதங்களில் ரமிக்கிறார், பல விதமான சித்துக்களை காண்பிக்கிறார். தேவகூதி இடத்துல கர்த்தம் பிரஜாபதி பல விதங்களில் அவளை சந்தோஷப்படுத்துகிறார். 100 வருஷ காலம் அப்படி ரமிக்கும்படி செய்துட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உடனே பூலோகத்துக்கு அந்த விமானத்தை கொண்டு வர்றார். அவள் 9 பெண்கள் பிரசவிக்கிறார். உடனே ஜம்முன்னு சன்னியாசத்துக்கு கிளம்புறார். அப்போ இவ்வளோ நாள் எப்படி இருந்தாருன்னா ஒரு வேஷமாக வாழ்க்கையை நடத்தினார். தேவகூதி அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சுகபோகங்கள் அனுபவிச்சாரே தவிர தனக்கு எந்த சௌக்கியமும் கிடையாது. அதில் தனக்கு பிரம்ம சௌக்கியம் அனந்தம், பகவானை தியானம் பண்ணுறது தான் அவருக்கு சௌக்கியமே, அதுக்கு தான் சன்னியாசமே அப்படின்னு சன்னியாசத்துக்கு கிளம்புனே அவள் கண்களில் தேம்பி அழறதை பார்த்த உடனே நின்று என்னம்மா காவல் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ தான் விஷயத்த சொல்கிறான். இந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல வரனை தேடி கொடுக்கணுமே, அது மட்டும் இல்லை நீங்கள் கொண்டு போகிற அந்த ஞானத்தில் எனக்கும் பங்கு வேண்டும். அப்புறமா நீங்கள் போயிட்ட பிறகு ஒரு புத்திரனுடைய ஒரு பாதுகாப்பில் நான் இருக்கணும், அதனால் ஒரு புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்குறேன். நியாயமான காரணங்கள். நின்றுட்டு அப்போ பார்த்தா பகவான் சொன்ன ஞாபகம் வந்தது. கபில வாசுதேவருடைய அவதாரத்தை பார்க்காம போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கபில வாசுதேவருடைய அவதாரத்தை பார்த்தார். கபில வாசுதேவத்தில் அம்மா ஒப்படைச்சிட்டு, தேவகூதியை ஒப்படைச்சிட்டு தன் மனைவியை ஜம்முன்னு பகவானை ஹிருதயத்தில் தியானம் பண்ணிட்டு கிளம்பிட்டார் சன்னியாசம். அப்படி தான் மகான்கள்லாம் இருப்பாங்க, பற்றற்ற நிலையில் தான் இருப்பாங்க மகான்கள்லாம். வசதிகள் வந்துடுச்சு, ஆடம்பரம் வச்சு அதுக்கெல்லாம் மயங்க மாட்டாங்க. பாகவதத்தை படிங்க, நான் சொல்கிறது பாகவத தர்மம். ஆடம்பர வாழ்க்கை கிடையாது. நிறைய சிஷ்ய கூட்டங்களை சேர்த்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், அது கிடையாது. ஏகாந்த பக்தி. இந்த பக்தர்களை பார்க்கும்பொழுது தான் நமக்கு பக்தி, உண்மையான பக்தியை நமக்கு உள்ள உண்டாகும். எப்போ பணம்னு வந்துட்டா பணத்தை நினைச்சாலே ஐயோ வெறுப்பு உண்டாகுதோ பயத்தை உண்டாகுதோ அவன் தான் பக்குவம் அடைஞ்சவன். பணமா ஆஹா சூப்பராச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு சந்தோஷம், ஆஹா நம்மளுக்கு கோடி கோடியாக வரப்போகுது அப்படின்னா அதை நினச்சி சந்தோஷப்படுறான்னா அப்போது பகவத் விஷயத்தில் அவன் சந்தோஷப்படைய மாட்டான். பகவானே பிரத்யட்சமாக சாட்சாத்காரம் பண்ணுறதுனா கூட இரியா இந்த பணத்தெல்லாம் எவ்வளோ பணம் செல்வ செழிப்புலாம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் வரேன் அப்படின்வானே தவிர பகவானே வந்தாலும் மதிக்க மாட்டான் அவன். அவள் பக்தர்லையாக மதிக்க போகிறாங்க. எளிமையான பக்தரில் ஜாதி மதம் பார்க்காம உண்மையான பக்தன் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவனை தேடி போய் அவனை போய் நமஸ்காரம் பண்ணணும். ஒரு அழுக்கடைந்த உடலோடு இருக்கிற, ஆனால் பார்த்தா ஒரு பரதேசியமாக இருக்கார், ஆனால் பார்த்தா பிரம்மனிஷ்டையில் ஆனந்தமாக இருக்கார், அந்த பிரகலாதன் தேடி போகிறார். 7ஆம் ஸ்கந்தத்தில் வருது கடைசியில். அப்படியே உலக விவகாரங்களை பார்க்கறதுக்கு அப்படியே சஞ்சரித்து வரும்போது பிரகலாதன் அதை பார்த்தா தத்தாத்திரேயர் அவர் வந்து என்னென்னா வயசான கோலத்தில் அப்படியே பார்த்தா அவர் பிச்சைக்காரன் மாதிரி அபத்துத்த வேஷத்தோடு, ஆனால் ஆனந்தம் அவருக்குள்ள தேஜஸை பார்த்தா ஆனந்தம் மிளிர்கிறது. அவரிடத்துல போய் பிரகலாதன் நீங்கள் யார் சுவாமி அப்படின்ட்டு விசாரிக்கிறார். அதுபோல் தேடி உண்மையான பக்தர்கள் தான் அதுபோல் மகாத்மாக்களை, பற்றற்ற ஞானிகளை, அப்படிப்பட்ட ஆசையற்ற மனதுடைய கொண்டவர்களாகி அப்படிப்பட்ட தேஜஸ்ரீகளை, அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டர்களை தேடி போவாங்க.
இல்லை பணக்காரங்களை தான் தேடி போவாங்க ஆடம்பர பூஜை பண்ணுறவங்க. ஆனால் இது போல் அந்தரங்க பூஜை பண்ணுற பிரகலாதன் வந்து ஸ்மரண பக்திக்கு பேர் போன பிரகலாதன் வந்து அந்த அந்தரங்க பூஜை பண்ண அப்படியேப்பட்ட பிரம்ம தேஜஸில் பிரகாசிக்கின்ற அந்த மகாத்மாவை தேடி போகிறார். அந்த தத்தாத்திரேயர் பண்ணக்கூடிய உபதேசத்தை பெறுகிறார் பிரகலாதன். அவர்கள் தான் சாதுக்கள். அவர்கள் ஜாதி மதத்தை பார்க்காம அது மாதிரி உலகத்தில் சஞ்சரித்து எங்கேயாவது மகாத்மாக்கள் கிடைப்பாங்கன்னு தேடுறவங்க இவங்களாம். அப்படி தத்தாத்திரேயத்தில் சந்தித்து உபதேசம் பெறுகிறார். பகவானே தத்தாத்திரேயர் தான். அப்போ அவதூத வேஷத்தில் அசிங்கமாக இருக்கான், கிட்ட நேரம் கூடாது, பிச்சைக்கார மாதிரி இருக்கான், அழுக்கடைஞ்சிருக்கான் அப்படின்னு மற்றவங்களாம் ஒதுக்கிடுவாங்க இல்லையா. ஆனால் பிரகலாதன் அவரில் தான் தேடி போகிறார். தேடி போனால் அவருக்குள்ள இருக்கிற பிரம்ம தேஜஸை பார்த்து நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் எந்த சாப்பாடும் சுகபோகங்களே எல்லாம் போகம்னு அலையிறாங்க. இந்த உலகத்தில் பணம் பொருள் சுகபோகங்கள்னு அலையிறாங்க. சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் மட்டும் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு அத்தியாவசிய தேவை கூட இல்லாமல் இப்படி இருக்கீங்களே, இப்படி உங்கள் வாழ்க்கை நடத்துகிறீங்க, எப்படி நீங்கள் உயிரை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அஜகர விருத்தி தானாக கடைசியில் சாப்பிட்டு அப்படியே இருப்பார். தத்தாத்திரேயர். அப்போ பிரகலாதன் உபதேசம் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு நாள் என்னை மாடியில் தூக்கி போய் வைப்பாங்க, ஒரு நாள் குடிசல் தள்ளுவாங்க, எனக்கு வந்து ஒரு நாள் சாப்பாடு போடுவாங்க, என்னை பட்டி போடுவாங்க. நான் எப்படி இருந்தாலும் நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளை காப்பாற்றுறதே பகவான் தானே. இந்த சோறும் இந்த உறவினர்கள் நம்மளை காப்பாற்றுறாங்க. நம்மளை காப்பாற்றுறது பகவான். அவன் எப்படியாவது வாழ்க்கையை நடத்திடுவான். பிரார்த்த கர்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்படியாவது நமக்கு தேவையானதை வந்து சேர்ந்துடும். அதை நினச்சி நான் கவலைப்படலை அப்படின்ட்டு தத்தாத்திரேயர் உபதேசம் பண்ணுறார். 7ஆம் ஸ்கந்தம் கடைசியில் படித்து பாருங்கள். சன்னியாச தர்மத்தை நாரதர் யுதிஷ்டருக்கு சொல்லும்போது, யுதிஷ்டருக்கு சன்னியாச தர்மம் சொல்லும்போது அந்த இடத்துல வருது. அது அவள் உண்மையான பக்தி என்னன்றது பாகவதத்தில் படித்து பாருங்கள், தெரியும். அந்த உண்மையான பக்திக்கு தான் கர்த்தம பிரஜாபதிக்கு பகவானே கபில வாசுதேவராக அவதரிக்கிறார். அப்போ அவள் எப்படி இருந்தா? தேவகூதி அம்மா பணக்காரியாக இருந்தானா. கர்த்தம பிரஜாபதி போன பிறகு ஞானோபதேசத்தை பெறுகிறாள். பெறுத்த பிறகு பகவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த தேகம் அழுந்தது, தேகத்தில் ஆடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் அப்படி ஜடமாக இருக்கிறாள். ஆத்ம சைதன்யத்தில் கிருஷ்ண பக்தியில் தலைச்சிருக்கிற அந்த அம்மா, அந்த ஆசிரமவாசிகளால் ரட்சிக்கப்பட்ட அந்த தேவகூதி அம்மாள் அவள் ஜலசமாதி அடைகிறாள். அவள் ஒரு நதியாக மாறிட்டாள். அந்த தேவகூதி அம்மா சித்தி அடைகிறான். அதுதான் உண்மையான லாபம். சொகுசு வாழ்க்கை வாழ்றது உண்மையான லாபம் கிடையாது. அந்த பக்தி என்றைக்கு வரும்? அந்த பக்தி யாருக்கு வரும்? இந்த கலியுகத்தில் இந்த ஆடம்பரங்களை பார்க்குறவங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையை தான் வாழணும்னு தோணுமே தவிர இந்த அந்தரங்க பக்தி பண்ணுன்ற ஆசை யாருக்காவது உண்டாகுமா? பாகவதம் படித்தாலும் வருமா? கொஞ்சம் நம்ம விசாரணை பண்ணால் தானே வரும். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பாகவதத்தில். இந்த அந்தரங்க பக்திக்கு தான் எல்லாம் ஆசைப்படணும், ஆடம்பர பக்தி ஆசைப்படக்கூடாது அப்படின்றத ஒரு சிம்பிள் விஷயத்தில் நமக்கு ஈஸியாக தெரியுது இல்லையா? கர்த்தம பிரஜாபதி எப்படி வாழ்ந்தார், கபில வாசுதேவர் எப்படி சொன்னார், தேவகூதி அம்மா எப்படி வாழ்ந்தா? ஏன் அவங்களெலாம் வசதியாக வாழ தெரியாதா? நம்மளாம் பௌதிக சௌக்கியம், அவங்களாம் சொர்க்கலோக சௌக்கியத்தையும் அனுபவிச்சவங்க, அவங்களால வாழ தெரியாதா? அவங்க சொர்க்கலோகத்தை அடையிறதுக்கோ வேறு ஏதாவது அனுபவிக்கிறது, இந்த பூலோக சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ வேணாங்க. இந்த சுவாயம்பு மனு இவ்வளோ சீர்வரிசைகளை கொடுத்துட்டு போனார், இவ்வளோ வசதிகளை பங்களாலாம் கட்டி விட்டு போனார், எல்லாம் கட்டில் பீரோ எல்லாம் கொடுத்துட்டு போனார் தன் பெண்ணுக்கு தேவகூதி அம்மாவுக்கு சுவாயம்பு மனு. கடைசியில் அவர் எப்படி போய் வாழ்ந்தார் தெரியுமா? அந்த போகங்கள்லாம் இதெல்லாம் மாயை, நம்மளை மாய்க்கணும், கிருஷ்ண பக்தியை விட்டு விலக செய்யணும் அப்படின்னு அந்த மாயுடைய ரகசியத்தை அறிந்தவரான். மாயுடைய வைபவத்தை அறிஞ்சு அதில் மயங்காமல் கதித்ரயா, இரவும் ஜாக்கிரத்து ஸ்வப்ன சுஷுப்தி 3 நிலைகள்லையும் கிருஷ்ண கதைகளை பற்றி பேசிட்டு அந்த கிருஷ்ண கதைகளை கேட்குறது, அதை அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிறது, அதை வச்சு மற்றவங்களுக்கு எடுத்து உபன்யாசம் பண்ணுறது. இதுலேயே பகவத் பக்தி 71% அவருக்கு சளைக்காமல் அவர் பக்தி பண்ணிட்டு இருந்தாராம். அந்த சுவாயம்பு மனுடைய பக்தியை பாருங்கள். அவ்வளோ செல்வ செழிப்பு இருந்தாலும் அந்த செல்வ செழிப்பை ஒரு குப்பையாக நினைச்சார். அவைகளை மதிக்காமல் அந்தரங்க பக்தியில் சாதுக்களை தேடி போய் அவர்களிடத்தில் போய் உபன்யாசம் கேட்டு அந்த பக்தியில் தலைச்சி அந்த பக்தியிலேயே தன்னை புகழக்கூடிய தேவரில் கூட அந்த புகழ்ச்சியை விரும்பாமல் பகவானுடைய புகழை மட்டும்தான் கேட்பாராம் அவர் சுவாமி மனு. அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே பின்னாடி அதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள். அந்த சுவாமி மனு பக்தி எப்படி பக்தி பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அந்த அந்தரங்க பக்தியை தான் அவங்க எல்லா மகாத்மாக்களும் விரும்பினாங்க. ஆடம்பர பக்தியை 4 பேர் கூட்டத்தை சேர்த்துக்கணும், நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் கிடையாது. அந்தரங்க பக்தியில் தான் மனசு பரிசுத்தமாகும்.
அதில் தான் சுவாயம்பு மனு துருவனுக்கே உபதேசம் பண்ணுறார், பொறுமையை கடைப்பிடிக்கணும். நாயும் சாது மார்க்கம். சாது மார்க்கன்றது பிறர் ஹிம்சை பண்ணுறதும் இது பண்ணுறதும் கிடையாது அப்படின்னு துருவனுக்கு உபதேசம் பண்ணுறார். அப்போ அவர் எப்படிப்பட்ட சாதுவாக இருப்பார் யோசிச்சு பாருங்கள் சுவாயம்பு மனு. அதனால் பாகவதத்தில் பாருங்கள், உங்களுக்கு உண்மையான பக்தி வேணும்னா பாகவதத்தில் பாருங்கள். பிச்சை எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் கொடுத்துட்டாங்க, ஆகா ஓகோன்னு இருக்காங்க, செல்வ செழிப்போடு இருக்காங்க. செல்வ செழிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை, பிச்சை எடுக்கணும். அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாரு, பிச்சை அதில் அப்படின்னு ஏக சக்கராதிபுரத்தில் பிச்சை எடுக்கிறாங்க பிராமண வேஷத்தில். அவருக்கு 14 வருஷம் காட்டில் இருக்கிறாங்க, சாதுக்களோடு வாழ்கிறாங்க. பாண்டவர்களும் கஷ்டப்படுறாங்க. விராடபுரத்தில் போய் அடிமையாக உழைச்சிட்டு கந்தாங்க. அங்கே அடிமையாக உழைச்சிட்டு கந்தாங்க. ஏன்? எல்லாம் பகவான் கொடுத்தது. அப்படிப்பட்ட தபஸ் வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள். அவரில் பாருங்கள், சொகுசு வாழ்க்கையை மேற்கொண்ட இன்றைக்கி இருக்கிற பல பேரில் பாருங்கள், எது பெஸ்ட், எது உண்மையான பக்தி நீங்கள் சொல்லுங்கள். பல பேர் இருக்காங்க. அது பக்தி இல்லை, அது தபஸ் வாழ்க்கையும் கிடையாது. பாகவதத்தில் சொல்கிறத பாருங்கள். தபஸ் வாழ்க்கையை மேற்கொண்டார்கள், சிரமங்களை ஏற்றுக்கொண்டார்கள், துன்பத்தினால் தன் பாபங்களை கரைத்துவிட்டு ஜென்மாவை கரையேற்றி கொண்டார்கள். இதுவே கடைசி பிறவியாக்கி கொண்டார்கள். இந்த பாகவதத்தில் பார்க்கும்பொழுது, இந்த பக்தியை பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்கக்கூடிய பக்திலாம் வேறு மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஆடம்பரங்கள், டொனேஷன்ஸ், நிறைய பணம் இருந்தால் தான் பக்தி அப்படின்னு ஆகிப்போச்சு. ஏழைப்பட்டவங்களாம் அங்கே இடமே கிடையாது. தேடி போய் பக்தி பிரச்சாரம் பண்ணுறவங்க வேறு மதத்தர்கள் தேடி போய் ஏழைப்பட்டவங்களாக பார்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க மற்ற மதத்தில் பார்த்தா. அது மாதிரி நம்ம ஏன் பண்ண மாட்டேன்றோம்? அப்போ பிளாட்ஃபார்மில் இருக்கணும், சேரி ஜனங்கள்லாம் கஷ்டப்படணும். அது மாதிரி இருக்கிறவங்களாம் நம்ம தேடி போய் என்றைக்கு அவங்களுக்கெல்லாம் பக்தி வந்தவங்களுக்கு விடுங்க, பக்தி வராதவங்களுக்கு போய் என்றைக்கு புகட்ட போகிறோம்? பக்தி பிரச்சாரம் ஏழைப்பட்டவங்களாம் அப்போ விட்டுடலாமா? எல்லா இடத்துலையும் கருணைகளை தீண்டத்தகாதவங்க அப்படின்னு சொல்லி விட்டுடலாமா? கூடாது. அழுக்கடைஞ்ச உடலோடு இருக்காங்க, இது பண்ணிருக்காங்கன்னா அவனெல்லாம் போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் போய் பக்தி புகட்டணும். மானவமானத்தை பார்க்காம 4 பேர் நாம சொல்ல வைக்கணும். ராமராமன் சொல்லு போதும். இது வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நிறைய புஸ்தகங்களை படிக்காதீங்க, புஸ்தக புழுவாயிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வச்சு அந்தரங்கமாக நீ பகவான் பக்தி பண்ணு. அதில் தான் பகவான் சந்தோஷம் அடைவான். உனக்கு பெருசாக உனக்கு நிறைய புஷ்பங்கள், நிறைய பழங்கள், நிறைய பலகாரங்கள் இவைகள்லாம் வச்சுட்டு இருந்தால் தான் பக்தின்னு, அதெல்லாம் பகவான் கேட்கவே மாட்டான். அதெல்லாம் பகவான் வெறுப்பான். ஆனால் நீ அன்போடு பண்ணக்கூடிய கண்ணீர் சிந்திண்டு அழகாக அன்போடு பக்தி பண்ணுற பற்றியா நீ கொடுக்கக்கூடிய ஒரு புஷ்பம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியாக பிரயச்சதி. ஒரு புஷ்பம், ஒரு நந்தியாவட்ட புஷ்பம், ஒரு துளசி இலை பத்திரம், ஒரு உத்தரணி தீர்த்தம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து, அதுதான் பகவான் சந்தோஷம் அடைவான். எளிமையான பக்தி. உங்களுக்கு வசதி இருந்தால் நல்லா பண்ணு, வசதி இல்லையா எளிமையான பக்தி பண்ணு, அந்தரங்கமாக பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணு. அதை விட மானசீக பூஜைக்கு பலன் அதிகம். மனசால் பகவானுக்கு தியானம் பண்ணு, மனசால் பகவானுக்கு பக்தி பண்ணு, நிறைய பகவான் நாமத்தை சொல்லு. அவன் திருப்திக்காக, கிருஷ்ண பிரத்யர்த்தவனுக்காக பாகவத பாராயணம் பண்ணு. 4 பேர் தன்னை பார்க்கணுக்காக பாராயணம் பண்ண. அப்படி பண்ணுன்னு சொன்னோம்னா தான் அதுதான் உண்மையான பக்தி ஆகும். அதனால் அங்கங்கே நிறையா எவ்வளோ ஆடம்பரங்கள் நடந்தாலும் நாம் என்றைக்கு அந்தரங்க சாதனையில் முன்னேற்றம் அடைய போகிறோம், பகவானை சாட்சாத்காரம் பண்ண போகிறோம், அதை யோசிக்கணும். இதான் விஷயம். அப்போது பக்தியில் நம்ம நெருங்க அந்தரங்க சாதனையில் நெருங்க மனசு பக்குவம் அடையும். நமக்கு எல்லா பலங்களும் கிடைக்கும். தாழ்மை, பொறுமை, கருணை, இதெல்லாம் பலம். இந்த பலம்லாம் நம்ம ஈஸியாக பெற்றுவிடலாம். அது மனசு பரிசுத்தமாகிறதுனால வரக்கூடிய பக்குவம் வரலாம். இந்த பலத்தில் ஒன்று எவனாலையும் அசைக்க முடியாது, எவனும் ஒன்று அசைச்சு பார்த்துட முடியாது. ஏன்னா நீ எப்போ அந்தரங்க பக்தியில் நீ பூர்ணமாக ஈடுபட்டியோ அப்போ பகவான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பான். நீ அதிகமான பலம் பெற்றவனாகிறதுக்கு எழுவாய். நிறைய படிக்கிறது முக்கியம் இல்லை, படித்ததில் நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ பாகவதத்தை பற்றி சொன்னேன். சுவாயம்பு மனு எப்படி பற்றி அந்தரங்க பக்தி பண்ணியிருக்காருன்னு, ஒரு தேவஹூதியமாக எப்படி பக்தி பண்ணியிருக்கா, ஒரு கத்தம் பிரஜாபதி எப்படி பக்தி பண்ணியிருக்கார், கபில வாசுதேவர் எங்கே சாக்ஷாத் பகவான், அவர் எப்படி உபதேசம் பண்ணுறாரு பார்.
அவன் என்னத்தை பிடிச்சிருந்தா? பகவான் நாமத்தை பிடிச்சிருந்தாலாம் தேவகதி அம்மா. கபில வாசுதேவா 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 பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கா. கபிலா வாசுதேவா கபில நாமத்தை சொல்லிட்டு கரையேறிட்டா. தேக பிரக்ஞையற்றவளாக அவள் ஒரு சிறந்த யோகினியாக மாறி உடனே அவள் தன் ஒரு நதியாக மாறிவிட்டாள் உலக நன்மைக்காக. அப்போ நம்மிடத்துல என்ன இருக்கோ அதை வச்சு அதில் பகவானுக்கு பூஜை பண்ணமே தவிர, நம்ம 4 பேர் கொடுத்தாதான் இவர்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு நம்ம பூஜை பண்ணுறது பக்தி அல்ல. நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு பகவானுக்கு பூஜை பண்ணுறது தான் உண்மையான பூஜை, உண்மையான பக்தி ஆகும். அதில் தான் நம்ம பக்குவம் அடைய முடியும். பகவான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நீ உன் மனசில் எந்த ஆசைகள் இருக்குது, என்னை பற்றி ஆசை இருக்கிறதுல, இல்லாட்டி வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆசை இருக்கா அப்படின்றது பகவான் பார்த்துன்னு இருக்கான் இல்லையா? அவன் சாட்சி மாத்திரமா? அப்புறமா அவனை நம்ம ஏமாற்ற முடியுமா? உன்னுடைய பக்தி பொய்யா உண்மையான்றது பகவானுக்கு தெரியாதா? யாரை ஏமாற்ற பார்க்குற நீ? இதெல்லாம் என்ன சந்தோஷப்படுத்துற விஷயம் என்னமோ அது நீ சிம்பிளாக கூட சந்தோஷப்படுத்த முடியுமே. நீ இவ்வளோ ஆடம்பரங்கள் பண்ணி தான் எங்களை சந்தோஷப்படுத்தணும்னு அவசியம் இல்லையே. நீ சிம்பிளாக கூட என்னத்தை சந்தோஷப்படுத்த முடியுமே. அப்போ நீ சிம்பிள்சிட்டி நீ விரும்ப மாட்டேன்ற, எளிமையை விரும்ப மாட்டேன்ற, சொகுசு வாழ்க்கை வாழணும் உனக்கு. அதுக்காக எனக்கு சொகுசுன்னு என் பேரை சொல்லி நீ வசூல் பண்ணுற. அதானே நீ சொகுசு வாழ்க்கை வாழணும். கிடையாது. அது ஆசைப்படாத. உன் பிள்ளைகள்லாம் சொகுசு வாழ்க்கை வாழணும், உன் தலைமுறை நல்லா. அதுக்காக இப்போ சேஃப்டி பண்ணிக்கிறேன், அது வேண்டாம். அதை விட்டுட்டு முதல்ல நம்ம புண்ணியங்கள் தலைமுறைகளுக்கு புண்ணியங்களை சேர்த்து வைக்கணும், பகவத் பக்தியை சேர்த்து வைக்கணும், பக்தி விருத்தி பண்ணணும். அதை மட்டும்தான். அதுதான் இது கலியுகத்தில் நடக்காது. கலியுகத்தில் எல்லாம் பார்த்தா யாருமே நம்மளை சேர்ந்து விட மாட்டாங்க. நம்ம பணம் இல்லைன்னா அப்படின்றதுனால தள்ளப்பட்டோம். அப்போ இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏற்படுத்திக்கிறாங்க. என்னமோ பண்ணியும் போட்டோம். ஆக மொத்தம் பாகவதம் சொல்கிறது தான் பக்தி. பாகவதத்தில் சொல்கிற மாதிரி நம்ம பக்தி பண்ணால் தான் பகவான் அடைய முடியும். நாமளாக ஒரு பக்தி பண்ணிவிட்டு அது பக்தின்னு ஹெட்டிங் போட்டுன்னு நம்ம வாழ்க்கை நடத்தினா அது பக்தி ஆகாது. சாஸ்திரம் தான் பிரமாணம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரிய வியவஸ்திதம். இது தான் திருப்பி சொல்ல வந்தேன். அதனால் எளிமையான பக்தியில் பாகவதம் சொல்லக்கூடிய பக்தி, ராமாயணம் சொல்லக்கூடிய பக்தி, பகவத்கீதையில் பகவான் என்ன சொன்னானோ அந்த மனப்பான்மை ஃபஸ்ட்டு மனமாற்றம் இல்லாமல் பக்தியில் பக்குவம் மேலே வர முடியாது. ஃபஸ்ட்டு பக்தியில் மனசு பக்குவம் அடைந்து ஒரே சாதனையில் ஈடுபட்டு நிறைய படிக்க வேணாம், நிறைய தெரிஞ்சுக்கினாவே பாலிடிக்ஸ் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனைகள், கழகங்கள், அப்போ மீடியாக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதும், நிறைய பிரச்சனைகளில் நிறைய பெரிய இன்னல்களில் கொண்டு போய் தள்ளிடும் மாயில். அதனால் அதெல்லாம் சுருக்கிட்டு எவ்வளோக்கு நமக்கு எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுறோமோ, எல்லாத்தையும் சுருக்கிறோமோ, நம்ம பூஜைகள் எல்லாத்தையுமே ஆடம்பரங்கள் எல்லாத்தையும் சுருக்கி எளிமையாக தனிமைப்படுத்தப்படுகிறோமோ, அன்றைக்கி தான் உண்மையான பக்தியை நம்ம அனுபவிக்க முடியும். உலகமே நம்மளை வெறுத்தாலும் நம்மளை தனிமைப்படுத்தப்பட்ட எல்லோரும் நம்மளுக்கு வேணாம், பிடிக்கல அப்படி உன்னை எதுக்குன்னா ரொம்ப நல்லது. சீக்கிரமாக பகவான்கிட்ட சீக்கிரமாக நெருங்கிட்டுன்னு அர்த்தம். உன்னை எல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னா அப்போ தான் பயப்படணும். நம்மளை எல்லாம் புகழ்கிறாங்கன்னா அப்போ தான் பயப்படணும். நிறைய பணம் சேர்த்துனா அப்போ தான் பயப்படணும். பணம் அதிகமாக சேரும்போது பயப்படணும். நம்மளை புகழும்போது பயப்படணும். நம்மளுக்கு சால்வை போற்றும் போது பயப்படணும். நம்மளுக்கு மாலை மரியாதை கொடுக்கும்போது பயப்படணும். நம்ம நிறைய சிஷ்ய கூட்டங்கள் சேர்த்துனா ரொம்ப பயப்படணும். சிஷ்ய கூட்டம் சேர்னா நம்ம நிறைய டொனேஷன் கலெக்ஷன் ரொம்ப பயப்படணும். ஏன்னா அவங்களுடைய பாபங்கள்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். டொனேஷன் கலெக்ஷன் பண்ணும்போது நிறைய அவங்களுக்கு பணம்லாம் நம்ம வாங்கி நம்ம செலவு பண்ணும்போது அவங்களுடைய பாபங்களையும் சேர்த்து வாங்கிக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியதில்லை. அப்போது பாவங்களையும் வாங்கிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பயப்படணும். அதெல்லாம் நினச்சா, வசதிகளுக்கு நினச்சா, புகழை நினச்சா, நம்மளுக்கு ஆடம்பரம் நினச்சா, நம்ம நிறைய உறவினர்கள் நினச்சா பயப்படணும். அப்படி தான் பரதேவஸ்வர் பயந்தார். அஜாமலன் பயந்தான். ஆஹா இது இவைகளால் எதனா வைராக்கியம் அடைஞ்ச பிறகு பயந்தான். நாராயண நாமம் தன்னை காப்பாற்றின உடனே பிறகு இந்த உறவுகள் நினச்சி பயந்தான். ஒரே வாட்டம் ஓடிட்டான். கங்கை கரைக்கு போய் அனவரதமாக நாராயண நாமம் சொன்னான். பிரகலாதன் பயந்தார் இந்த உறவுகளுக்கு. ஆமாம், நான் இந்த ஹம்சத்தில் மாட்டி நிற்கிறேனே, இந்த இந்திரியங்களாகிற இந்த சக்களத்திகளாகிய இந்த மனைவிகள்லாம் என்னை பந்தப்படுத்த பார்க்குதே, உன் பக்தியில் ஈடுபடாது விடாதபடி இந்த புலனையை செய்ய இந்த புலன்கள்லாம் மனைவிகள் போல, பல மனைவிகள் ஒரு புருஷனை அலைகழிப்பது போல என்னை அலைகழிக்கின்றதே இந்த புலன்கள்லாம், உன் பக்தியில் ஈடுபட முடியாதபடி அப்படின்னு இதெல்லாம் வெறுத்தாங்க பிரகலாதன்லாம்.
அப்படி தான் பக்தி பண்ணாங்க. அம்பரீஷன் சப்தத்வீதத்துக்கு அதிபதி, அதெல்லாம் மண்ணாங்கட்டி சம்மன் நினச்சார். அவருடைய பக்தி பாருங்கள் எப்படி இருக்குது. அதெல்லாம் சட்டை கூட பண்ணலை. பெரிய 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 நிறைய சிஷ்ய கூட்டங்களை சேர்த்துங்க இது பண்ண அடப்போயா, நானே தாசன், நானே வந்து பகவான் கோயில்களை கூட்டி போயிருக்குவேன். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு பகவான். நீங்களாம் என்னை பார்த்து கடைப்பிடிக்கிறதா கடைப்பிடிங்க. நான் ஒருத்தர் உபதேசம் பண்ணி உட்காந்துட மாட்டேன், நான் செயலில் ஈடுபடுவேன் ப்ராக்டிக்கலாக அப்படின்ட்டு அம்பரீஷன் என்ன பண்ணார், டைரெக்டாக தொடர்பு தேர்த்து கோயிலெலாம் கூட்டி போயிருக்கினார். எல்லாம் இன்றைக்கி செய்வாங்களா அது மாதிரி? உயர்ந்த ஆசனத்தில் நிறைய உபன்யாசம் பண்ணலாம், செய்ய முடியுமா? வசூல் பண்ணலாம், பெரிய புகழ் அடையலாம், அதெல்லாம் பார்த்து பயப்படணும். சொல்லப்போனால் அதுக்கு பயப்படாமே இருக்கிறாங்க. அதெல்லாம் சொகுசு வாழ்க்கை, அதெல்லாம் சந்தோஷம்னு ஏற்றுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாவத்தை ஏற்றுக்கிறான் தெரியுமா? அதெல்லாம் வேண்டாம். அதனால் எளிமையான பயப்படணும். உலகத்தை பார்த்து இந்த மாயை பார்த்து பயப்படணும். பகவானே கிருஷ்ணா, எனக்கு உன்னுடைய சங்கம் தானே வேணும்னு கேட்டேன். உன் பக்தருடைய சங்கம், உன்னுடைய கதைகளை, உன்னுடைய லீலாமிர்தத்தை கேட்குற சுவைக்கின்ற அந்த அந்தரங்க பக்தர்களாகிய எளிமையான பக்தர்கள், அவர்கள் எந்தவித உலக ஆசைகளை வெறுத்தவர்களாகிய பட்டற்றவர்களாகிய அப்படியேப்பட்ட மகாத்மாக்களுடைய சங்கம் எனக்கு கொடு அப்படின்னு தான் பகவான்கள் பிரார்த்தனை பண்ணோம். இந்த உலக ஆசையில் உழக்கூடிய பக்தர்கள் நான் கேட்கல, உழாத பக்தர்கள் அவர்கள் யாருன்னா இருந்தால் அவங்கள அந்தரங்க சாதனைகள் பண்ணக்கூடிய அந்த பக்தருடைய சங்கத்தை எனக்கு கூட, அப்போ தான் உண்மையான பக்தின்னு நான் கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு தான் பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்படிதான் பிரார்த்தனை பண்ண சொல்கிறார் கபில வாசுதேவரும். சங்கதோஷ ஹரா, அவர்கள் உலக சங்கத்தினால கெட்டுப்போன பணம், புகழ், பதவி அப்படின்னு அதுதான் பக்தின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட சங்கத்தில் ஏற்படக்கூடிய தோஷத்தை அறவே அறுத்து விடக்கூடியவர்கள், அந்த சொங்க தோஷத்தை போக்கி விடக்கூடியவர்களாக தூய பக்தருடைய சங்கத்தை எனக்கு வேணும் பிரார்த்தியா அப்போ தான் சங்கதோஷ ஹராஹிதே, சங்கதோஷத்தை போக்கக்கூடிய அப்படிப்பட்ட சாதுக்களுடைய சங்கத்தை எனக்கு ஏற்படுத்தி கூட அப்படின்ட்டு கபில வாசுதேவர் கேட்குறாரு. அப்படி கேட்க சொல்கிறார் நம்மளை கபில உபதேசத்தில் பாருங்கள். எதை சம்பாதிச்சுக்கணும்? திதிக்ஷவா காருணிகா சுஹൃத சர்வதேகினாம் மை அனன்ய பாவேன, இதெல்லாம் சம்பாதிச்சுக்கணும். இதுதான் ஆத்ம குணங்கள். இந்த ஆத்ம குணங்களை சம்பாதிச்சவங்க தான் சாதவகா சாதுபூஷணகா, இந்த சாதுக்கள் லட்சணம் கொண்டவர்கள் தான் சாதுபூஷணர்கள், இவர்கள் தான் சாதுக்கள்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தெரிஞ்சோடனே இவரெல்லாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல பெரிய பெரிய ஆசிரமங்களை கட்டியிருப்பாங்க, பெரிய பெரிய நிறைய சிஷ்ய கூட்டங்கள் இருக்கும். இதுதான் சாதுக்கள் லட்சணம் அப்படின்னு சொல்லலையே. அவளுக்குள்ள பொறுமை இருக்கும். என்னுடைய அனன்ய பக்தியில் எப்போதும் தெளிச்சிருப்பாங்க, யாரிடத்துலையும் ஈடுபட மாட்டாங்க, எப்பொழுது எண்ணெய் தியானம் பண்ணி கொடுத்துருப்போம். அனன்ய பவனம், அந்நிய சிந்தனையே இருக்காது. வெளி விஷயங்களையே பற்றி இது என்ன பண்ணோம், அதை என்ன பண்ணோம், இது எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணோம், அதை எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணோம், இந்த பணம் வந்தால் இவ்வளோ வசூல் வந்தது, இவ்வளோ டொனேஷன் கலெக்ஷன் ஆச்சு, இது எப்படி பண்ணோம், அதை அப்படி விருத்தி பண்ணோம், இது எப்படி விருத்தி பண்ணோம், அதில் இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா, வாசுதேவா, நாராயணா, பாண்டரங்கா, ஹரிஹரி, கோவிந்தா, ராமா, லக்ஷ்மணா, பரத சத்ருகனா, பகவானே அப்படின்ட்டு பரசுராமரே, வராகமூர்த்தி, நரசிம், அப்படி பகவான் நாமங்களை சொல்லிட்டு பகவான் லீலைகளில் அப்படியே ரமிச்சுட்டு அந்த அனன்ய பாவேனை அந்த பக்தியில் தெளிச்சுட்டு அந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய பாகவதற்கு இருக்காங்களே, அந்த பக்த சங்கம் தான் நம்ம பிரார்த்தனை பண்ணோமா. மை அனன்ய பாவேனை சொல்கிறாரு கபில வாசுதேவர். படித்து பாருங்கள். உண்மையான பக்தி உங்களுக்கு வேணும்னா பாகவதத்தை படிங்க. ஆனால் நிறைய கமெண்ட்ரி இருக்கிற பாகவதம் படிக்காமல் நீங்களே டைரெக்டாக படிங்க, பகவானே புரிய வைப்போம். ஒரிஜினல் ஸ்லோகத்தில் இருக்கிற அந்த ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்க யாராவது டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மட்டும் எடுத்து படிங்க. பல பேர் தங்கள் கொள்கைகளை புகுத்தி நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு தேவையான அந்த ஒரிஜினாலிட்டி குறையக்கூடாது. அந்த ஸ்லோகம் மூல ஸ்லோகத்தில் இருக்கிற அந்த டெஃபினேஷன் தான் நம்மளுக்கு வேணும், அதனுடைய அர்த்தம் தான் நம்மளுக்கு வேணும். அது அப்படியே டைரெக்டாக அப்படியே திதிக்ஷவனா நான் பொறுத்து கொள்வது. அப்போது இதெல்லாம் கருணையினை எல்லாத்துலேயும் கருணை காட்டுறது சகல ஜீவராசியத்தில். அப்படியேப்பட்ட டைரெக்டான அர்த்தம் நம்மளுக்கு வேண்டும். அப்படியேப்பட்ட அதில் தான் மூலப்பாராயண புஸ்தகத்தை படிங்க, அதுலேயே நம்ம நிறைய புரியும். அந்த மூலப்பாராயணத்தில் படித்தோம்னா அந்த ஒரிஜினலான அர்த்தம் அதுக்கு கிடைக்கும். அது வேறு விதமாக அது டெஃபினேஷன் கொடுக்கும்போது நிறைய ஆதர்ஸ்லாம் பார்த்தா வேறு விதமாக அர்த்தத்தை மாற்றிடுறாங்க. நம்மளுக்கு அது வேண்டாம். நான் அதனால தான் மூலப்பாராயண புஸ்தகம் தான் படிப்பேன், அதில் தான் ஒரிஜினலான அர்த்தம் இருக்கும். சில இடத்துல வந்து அர்த்த புஸ்தகத்தை எப்போது பார்ப்பேன். எதுக்காகனா அந்த அர்த்தம் நம்மளுக்கு சில அர்த்தங்கள் புரியாததுனால பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம். அதோட நம்மளுக்கு மூலப்பாராயண புஸ்தகத்தையே படிச்சுன்னு இருப்பேன். அப்போ மூலப்பாராயணம் வியாசர் எழுதின மூலப்பாராயணம் சுகாச்சாரிய பரிஷத்துக்கு சொன்ன அந்த ஒரிஜினாலிட்டி வேணும். அந்த ஒரிஜினாலிட்டி குறையாமல் அந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்துக்கணும். அந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அப்போ தான் உண்மையான பக்தி என்னன்னு புரியும். பல பேர் பக்தி சிதறடிச்சிடுறாங்க. கண்டிதாங்க
பக்தியை சொல்கிறேன், என்னை சிதறடிச்சிட்டாங்க கலியுகத்தில் அப்படின்ட்டாங்க. அவளே சொல்லிட்டா ஓப்பனாக. அந்தளவுக்கு பக்தி சிதறடிக்கணும். இதான் பக்தி, அதுதான் பக்தி, அதுதான் பக்தி, இந்த ஆடம்பரம் தான் பக்தி, அதை பண்ணால் தான் பக்தி, இதை பண்ணால் பக்தி, இதுக்கு இத்தனை கோடி ஆகும், அத்தனை கோடி ஆகும், அதுதான் வா டொனேஷன் பண்ணும், அதான் பக்தி ஆகிப்போச்சு. ஆடம்பரம் தான் பக்தி ஆகிப்போச்சு. அப்போ பக்தி சிதறடிச்சிட்டாங்க. அப்போ கலியுகத்தில் இப்படி சிதறடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறா பக்தி தேவி. சிதறடிக்க போகிறாங்க வேற, அது இப்போ பண்ணின்னு இருக்காங்க. அதனால் பக்தின்றது எளிமையானது. யமுனை நதியில் வந்தவர் அந்த பிருந்தாவனத்தில் போன பிறகு தான் அவள் எளிமையாக அடைஞ்சாலும். அங்கே தான் அந்த அந்தரங்க பக்தின்றதே இருக்குது. அதனால் புஷ்டி வர்றான். ஆனால் ஞான வைராக்கியம் அங்கே அவசியம் இல்லாததுனால அவர்கள் வயோதிக நிலை அடைந்து விடுகிறார்கள். அப்போ பாகவதம் படிக்கும்போது தான் பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாமே இளமை பெறுகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு அங்கே துள்ளி குதிச்சு வராங்கன்னா பாகவதத்தில் தான் அந்த உண்மையான பக்தியை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ கபில வாசுதேவன் படிக்கிறோம், கத்தம் பிரஜாபதியுடைய உண்மையான பக்தி, தேவகூதியுடைய உண்மையான பக்தி, பிரகலாதனுடைய உண்மையான பக்தி, துருவனுடைய உண்மையான பக்தி என்ன? வெறுத்தான் துருவன். நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு வெறுத்துட்டே வீட்டுக்கு வந்தான். ஏன்னா 36 வருஷம் ராஜ்ய சௌக்கியங்கள்லாம் அனுபவிக்கலாம்டா, நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அனுப்புகிறான். வெறுத்துட்டே வரானோ துருவன். ஏன்? அவன் அந்தரங்க பக்தியினுடைய ரகசியத்தை புரிஞ்சுட்டான், அந்த ஆத்ம சுகத்தை அனுபவிச்சிட்டான், பகவானுடைய பெருமை, பகவானுடைய பக்தியினுடைய ஆழத்தை அவன் பார்த்துட்டான். அந்த 5 மாதத்தில் பகவத் சாட்சாத்காரம் பெற்றான். அப்போ அந்த சௌக்கியத்துக்கு முன்னாடி இதெல்லாம் குப்பை, இந்த லோக சௌக்கியங்கள்லாம், அந்த ராஜ சௌக்கியங்கள்லாம் குப்பைன்னு நினச்சி உதறினான். அவள் வெறுத்துட்டே வீட்டுக்கு வந்தானான். அவரும் எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் அனுகூலமாயிட்டான், சுருச்சி அனுகூலமாயிட்டான், பிள்ளைங்க அது புத்தமன் தன் தம்பி அனுகூலமாயிட்டான், அப்பா அனுகூலமாயிட்டார், எல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சம் ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு, சிம்மாசனம் கொடுத்து அவர் காட்டுக்கு போயிட்டார் வனவாசத்துக்கு, எல்லாம் கட்சிச்சு. ஆனால் பகவான் தூரம் போயிட்டானே. பொன்மான கேட்டா செய்தியானும், பொண்ணு உலகத்தையே கொடுத்துட்டான் பகவான், பொன் நகரத்தையே கொடுத்துட்டான் லங்கை நகரத்தில். ஆனால் துன்பத்தையும் கொடுத்துட்டான். பிக்கல் படுங்கள் யார்? அந்த ராட்சசிகள். அந்த பிக்கல் படுங்களை அனுபவிச்சுன்னு தான் இருக்கணும். ஏன்னா நீ தானே பொன்மான கேட்டேன். கொஞ்சம் ஆசைப்பட்டதுனால வந்த வெனை ராமரை பிரிஞ்சு இருக்கும்படி ஏற்பட்டது சீதைக்கு 10 மாதம். அப்படி தான் 36 வருஷம் துருவனுக்கு பகவானுடைய பிரிவு ஏற்பட்டது. அப்புறம் மறுபடியும் பகவான் அடைய வந்தவுடனே அப்போ தான் இனிமேல் இதை விடக்கூடாது. அப்போ தான் என்ன சொல்ல, குபேரங்களுக்கு கேட்டால் நான் செல்வத்தை தான் கேட்கணும், ஆனால் குபேரங்கள் என்ன வரம் கேட்குறாருன்னா அச்சலமான பக்தி தான் வேணும் அப்படின்ட்டு துருவன் கேட்குறாரு. அது தான் கேட்கணும், அதான் புத்திசாலித்தனம். ஏற்கனவே பகவான்களை கேட்கல, சங்கல்பம் பண்ணிட்டு போனானா காட்டுக்கு பகவான் நோக்கி தவம் பண்ண. நாரதருடைய அஸ்த தீட்சையினால் உபதேசம் பெற்று துவாதச அக்ஷரி மந்திர விரதம் உபதேசம் பெற்று பகவத் தியானத்தில் போய் என்ன பண்ணான்னா பகவானத்தில் என்ன இந்த சங்கல்பத்தோடு போனான். சித்தி சொன்னாலே அந்த சிம்மாசனத்தை நான் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அந்த சங்கல்பம் இருந்தால் பகவான் என்ன பண்ணால் அந்த சங்கல்பத்தை முதல்ல நிறைவேற்றிட்டு அப்புறமா நீ துருவலோகத்தை அடைவாய் அப்படின்ட்டு பகவான் வரம் கொடுத்துட்டான். தேவையா இது? ஒரு சங்கல்பத்துக்கு இந்த நிலைமை, பகவானுடைய பிரிவு. இதெல்லாம் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்கில் கேட்கணுங்க பக்தினா என்னன்னு. அப்போ தான் ஒரிஜினல் பக்தினா, ஆடம்பர பக்தினா என்ன, ஒரிஜினல் பக்தினா நம்மளுக்கு தெரியும். அடியன்லாம் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமியுடைய சிஷ்யன் சொல்கிறதுக்கு, சிஷ்யனுக்கு இல்லை, அவருடைய ஒரு கடாட்சத்துக்கு பாத்திரமான ஒரு அடித்தரமான அடியார்க்கும் அடியேன் தாசான தாசன் அப்படி தான் நான் சொல்லிக்கணும். அவருடைய உபன்யாசம் கேட்குற ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு இப்போ தான் உண்மையான பக்தினா என்னன்னு புரியுது. ஏன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி வாக்காள பாகவதம் கேட்டு பக்குவமானவங்க நாங்களாம். அப்படி மாற்றிட்டின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் தான் உண்மையான பாகவதனா, உண்மையான பக்தினா என்னன்றது அங்கே புகட்டினார் நமக்கு. இதுதான் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான பக்தி. ஆமாம், துருவன் என்னன்னா தூய பக்தன் ஆகிட்டான். அந்த ஒரே ஒரு சங்கல்பத்தினால எனக்கு இப்போ எவ்வளோ பேர் தண்டனையா வரக்கூடிய கோர்ட்டு கேஸு, அது இதுனாச்சு அதுனாச்சு, உலக விவகாரங்களை பார்க்கறதுக்கான என்ன நான் இந்த மனுஷ தேகம் எடுத்தது. நான் பகவத் பக்தி தூய பக்தியில் தலைக்கிறதுக்கு அல்லவா இந்த பகவான் மனுஷ தேகத்தை கொடுத்தான். நான் ஏமாந்துட்டேன். நான் ஒரே ஒரு சங்கல்பம் பண்ணி அப்பா சிம்மாசனத்துக்கு ஆசைப்பட்டு போச்சு எல்லாமே. அப்புறம் சண்டை போட போனால் உத்தமனுக்காக அங்கே சுவாமி மனு உபதேசம் பண்ண உடனே அந்த உபதேசத்தை தந்தார். அப்போ குபேரன் திருப்தி அடைந்து வரம் கேளுன்னு சொன்னால் குபேரனே வந்து கேட்கணும், என்ன பண்ண பணம் தான் கேட்போம். ஆனால் அவர் என்ன கேட்குறாருன்னா நிச்சலமான பக்தி ஓடு கிருஷ்ண இடத்துல அப்படின்னு கேட்குறாரு. உஷாராக கேட்குறாரு. அதான் மகா புத்திமான். கேட்டவுடனே வராய சோதிதா, வரத்தினால சோதிச்சாரான் குபேரன். ஆனால் அவர் வந்து பக்தி கேட்குறாரு. சபாஷ், நீ போயிட்ட, நீ தப்பிச்சிட்டு இந்த மாயை கடந்துட்டு, நீ இந்த மாயையே கடந்துட்ட அப்படின்னு சொல்லி குபேரன் ஆசீர்வாதம் ததாஸ்துன்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிட்டார். உனக்கு உண்மையான பக்தி பகவானத்தில் உண்டாகும்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார்.
குபேரன். அப்புறம் குபேரனத்தில் போய் பக்தி கேட்டுன்னு வர்றாரு துருவன். ஏன்னா ஏற்கனவே ஒரு சங்கல்பம் பண்ணி தான் பகவான்கள் ஏமாந்துட்டோம். இந்த தடவை உஷாராக கேட்கணும்னு சொல்லிட்டு குபேரங்கள் இனிமேட்டு யாருன்னா வரம் கொடுக்குறோன்னு எந்த தேவனாவது வந்தான்னா முதல் பக்தி தான் வேணும்னு கேட்கணுன்ட்டு அவர் தீர்மானம் பண்ணியிருந்தார். உடனே கங்கணம் கட்டியிருந்தார். அதே மாதிரி குபேரங்களை பக்தி வேணும்னு கேட்டிருந்தார். அதே மாதிரி பக்தி அவருக்கு ஸ்திரமாயிடுச்சு. அப்போ தொடர்ந்து பக்தி பண்ணிட்டு தன் காலம் வரும்போது அதை முடிஞ்சிட்டு அந்த பிள்ளை இடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் படி ஜம்முன்னு பகவானை நோக்கி தவம் பண்ணி அடைஞ்சிட்டார். பகவானை விமானம் வந்தது. தன் தாயோட சுனிதியோடு அவர் துருவலோகத்தில் போய் அனைவரதும் சத்சங்கம், அங்கே சப்த ரிஷிகளுடைய சத்சங்கத்தினால கிருஷ்ண கதைகளை பேசிட்டு அந்த கங்கையில் பகவான் பாத தீர்த்தத்தில் 3 வேளை திரிகால ஸ்நானம் பண்ணிட்டு ஆனந்தமாக பகவத் குணங்களை பேசிட்டு சந்தோஷமாக இருக்கிறார். பகவத் குணங்கள் அனுபவிச்சுன்னு ஆனந்தமாக இருக்கார். அதுதான் வைகுண்டம், இந்த துருவலோகம். சௌக்கியமாக இருக்கார். அப்படி கிருஷ்ண பக்தியில் தலைச்சிருக்கார். தன் தாயோட சுனிதி அம்மாவோட ஒரு மோட்சம். இப்போ தான் அம்மா பெற்றது வீண் கிடையாது. அம்மா சுனிதி அம்மாவுக்கும் தன் தாயும் கரையேற்றினார், தானும் கரையேறினார் துருவசுவாமி. யமன் தலையிலே காலை வச்சு மிருத்யுவை ஜெயிச்சுட்டு அப்படி விமானத்தில் ஏறி ஜம்முன்னு துருவலோகத்தை அடைந்தார். மிருத்யு பாச விசாதனை, யம பாசத்தை அறுத்தறிந்தவர். யமன் தலையிலே மிருத்யுடைய தலையிலே காலை வச்சு ஏறி போனவர் துருவன்னா அப்போ மிருத்யுவையே உதாசீனப்படுத்திட்டார். மிருத்யுவையே ஜெயிச்சு கடந்து போனார். பகவத் பக்தியினால் முக்தியும் அடைந்தார் துருவசுவாமி. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு. அப்போ பாகவத்தில் என்ன சொல்லிக்கிறேன், இதெல்லாம் தான் உபதேசமாக சொல்லியிருக்கு. யம தர்மராஜாவே சொல்கிறாரு, பாகவத்தில் ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது, 12 பேர் தான் தெரியும். இந்த நாமசங்கத்தினுடைய மகிமை அப்படியேப்பட்டது அப்படின்னு தமிழ் யமதூதர் சொல்கிறார். அங்கெல்லாம் பக்தர்கள் இருக்கிற இடத்துல திரும்பி கூட பார்க்காதீங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. யார் பக்தி பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்க தான் நம்மளுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா தன் தூதர்களுக்கு உத்தரவிடுறார். இப்போ நம்ம பண்ண அபச்சாரத்துக்கு அஜாமலில் போய் பிடிக்க போனதுக்கு நான் அந்த அபச்சாரத்துக்கு பகவானே தயவுசெய்து மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. சமபணம் கேட்குறாரு யமதர்மராஜா. ஏன்னா யமதர்மராஜா பரம பாகவதர். பாகவதரில் ஒருத்தர், 12 பாகவதரில் அவரும் ஒருத்தர். அந்த பாகவதர் அவசியம் அவருக்கு தான் தெரியும். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அதில் வயம், நானும் ஒருத்தன் அந்த தர்மம் தெரிஞ்சவங்கள அப்படின்றார். அதனால் ஆடம்பர பூஜைகள் வேண்டாம். அந்தரங்க பக்திக்கு அந்த அஜாமலன் என்ன பண்ணான், உடனே கூட்டத்தை சேர்த்துறேன். நான் பற்றியா நான் பெரிய பாகவதர்கிட்ட நான் பவித்திரம் ஆகிட்டேன், என்னை விஷ்ணுதூர் காப்பாற்றினாங்க பற்றியா, நான் எப்படியாப்பட்ட பாவியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன் பாவத்தெல்லாம் சொல்லி அரங்கேற்றம் பண்ணினேன். உடனே இப்போ நானே திருத்தப்பட்டேன், நீங்கள் எல்லாம் திருத்த பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டினாருன்னா தப்பிச்சா போயிச்சா போதுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணார், போய் நாம் அதைத்தான் செய்யணும். நாம் எல்லாம் எப்படியாப்பட்டனா காலவியால முகக்கிராசை அப்படியேப்பட்ட இந்த கலிகாலத்தில் இந்த வயசு ஆகிட்டே இருக்குது, நம்ம ஆயுசை குறைச்சிட்டே இருக்கோம். இப்படிப்பட்ட கால சர்ப்பத்தின் வாயில் முழுங்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயுசை குறைச்சிட்டே இருக்கோம். அந்த பயம் வேணும் நமக்குள்ள, அந்த பயம் வேணும். அதுக்கு என்ன வழினா ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலோ கீரேன பாஷிதம். அதுதான் என்ன பண்ணோம், இந்த கால சர்ப்பத்தை கீழ்ச்சி எறியக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் என்னன்னா ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம். இந்த பாகவத்தில் உள்ள பக்தியை பாருங்கள். அந்த பக்தியை சம்பாதிச்சுக்கிட்டா தான் நமக்கு இந்த காலத்தை ஜெயிக்க முடியும், மாயை கடக்க முடியும், பிறவியை கரையேற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உண்மையான பக்தியை தேடிப்போங்க. நிறைய பார்த்தா இன்றைக்கி போலிகள் நிறைய நிறைஞ்சு போயிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஆடம்பரங்கள், பெரிய பெரிய மடங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆடம்பர பக்தி தான் இன்றைக்கி பிரகாசமாக இருக்குது. அந்தரங்க பக்தி என்றைக்குமே சைலண்ட்டாக தான் இருக்கும். துரியோதனெலாம் 100 பேர் இருந்தான், பாண்டவர்கள் 5 பேர் தானே. ஆனால் என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்கும், பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். உண்மையான பக்தி ஆடம்பரத்துக்கு தான் பெருமை அதிகமாக இருக்கும். அதனால் அதில் மயங்காதீங்க. உங்களை ஒவ்வொருத்தருக்குள்ள ஹிருதயத்தில் பகவான் இருக்கான். ஸ்வச்சித்தகா அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். அந்த ஒருத்தனை பிடிச்சிட்டு அவனை ஜென்மா கரையேற்றிக்க பார்க்கணுமே தவிர இந்த கூட்டத்தை சேர்க்குறதோ இல்லை கூட்டத்தில் சேர்றதோ வேண்டாம். எல்லாம் பகவானை தெரிஞ்சிக்கிறது வரைக்கும் இதெல்லாம் தேவை. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம அந்தரங்க சாதனையில் தான் ஈடுபடணும். அவ்வளோதான். கூட்டத்தில் சேர்றதோ கூட்டத்தை சேர்க்குறதோ கூட்டத்தில் சேர்றதோ ரெண்டுமே தவிர்க்கணும், வேண்டாம்.
ஒரு நாள் அது பாலிடிக்ஸ் கொண்டு போய் விட்டுடும். பக்தியில் வளர்ச்சி அடையிறது பதிலாக போட்டி பொறாமை ஆகிடும். ஜாக்கிரதையாக இருங்க. மாயை நம்மளை வீழ்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, ஓகே. சத்சங்கம் எதுக்காகனா பாதுகாப்புக்காக, பக்தியில் முன்னேற்றம் அடைவதற்காக, பகவானுக்கு தூய பக்தி உண்டாகுவதற்காக, அதுக்கு மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் சத்சங்கத்தில் ஈடுபடணும். சத்சங்கமே வேண்டான்னு சொல்ல வரல. சத்சங்கம் எதுக்கான பக்குவம் அடையிறதுக்காக. உண்மையான சத்சங்கம் மாறணும். அது பகவத் பக்தியை புகட்டக்கூடிய சத்சங்கம் மாறணும். ஃபஸ்ட்டு அது சத்சங்கம் தான். ஃபஸ்ட்டு அது வேறு கேள்வியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அது சத்சங்கம் தானான்னு பார்த்து பழகணும். அப்புறமா அது பகவத் பக்தி மட்டும் பேசுகிறாங்கன்னா அது சத்சங்கமாக இருக்கும் கண்டிப்பாக. அப்போது அந்த பகவத் பக்தியிலையும் உண்மையான பக்தி பற்றி பேசும்போது அதை மட்டும் எடுத்துக்கணும். அந்த சாரத்தை கிரகிக்கணும், மற்றதெல்லாம் தள்ளிடணும். சாரங்கையவ சார புக் பரிசுத்து மாதிரி சாரத்தை கிரகிச்சுட்டு வந்துடணும். அந்த இடத்துல மற்ற அசாரத்தை தள்ளிடணும். அந்த தள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவங்க எந்த இடத்துலையும் போகலாம், எங்கேயும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அந்த சாரத்தை எடுத்துக்கிட்டு அந்தரங்க பக்தியில் ஈடுபட்டுருவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். சரி. சார் ராம ரொம்ப டைம் ஆச்சு. 1.5 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. சீதாபதி ராம 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 ஸ்ரீராமநாம சங்கத்தின் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம.